மோட்சம் எப்படி அடையிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் இதுதான். இந்த இடத்துல யார் வந்து குளித்தாலும் அவங்களுடைய பாவம் முதல்ல போவோம். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை ஜென்ம பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து குளிச்சிங்கன்னா பிரச்சனை வந்து நீங்களே கண்கூட தெரியும். அது அவங்க இரவில் தங்கக்கூடிய இடம். இன்றைக்கி இப்போ உள்ளே வந்து தொப்பியம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு மேலே அக்னி யுத்தத்தில் வந்து இங்கே நாம் என்ன நம்மளுடைய குறை, அது உலகத்தில் எந்த நாட்டிலையும் இது மாதிரி ஒரு அதிசயம் இருக்காது. கும்பிட்டு போகலாம். பகலில் சில மன உளைச்சல்கள் இருக்கும். இரவு நடக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். தெரியாது இவர் தான் சித்தர்னா தெரியாது. ஆனால் சித்தர் வருவாருங்க. யாருமே இருக்க மாட்டாங்க, பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கண்ட காட்சி, நான் பார்த்த காட்சியில் நான் சொல்ல மாட்டேன், ரகசியம். உங்களுக்கு எல்லா நன்மையுமே நடக்கும். எல்லா நன்மையுமே நடக்கலைன்னா இங்கே என்னை வந்து கேளுங்க. நிறைய அந்த வெளிநாட்டவர் வந்து பார்க்குறது இயல்பு வந்து பார்த்துட்டு போகிறது. ஆனால் இப்போ இவங்களே வந்து பின்தொடர்ந்து இப்போ நமக்கு நம்பி வராங்கல்ல மக்கள், இப்போ இவங்களே அவங்கள வந்து அடிக்க தான் செய்வாங்க. அதனால் பேசாமல் தான் குடும்பம் சொத்து. ஆனால் இப்போ வந்து ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் போகிறாங்க தவிர அது வந்து ஒரு சிறந்த பக்தி அடையாளம் கிடையாது. திருவண்ணாமலை பற்றி கேட்குறீங்க, அதுக்கு உள்ளே உட்காருங்க. வெளியே உட்காந்து சொல்லக்கூடாது. அது சொன்னால் அது வந்து பலம் கிடையாது, எட்டுமோயும் பலம் கிடையாது. போடான்னு பேசட்டில்ல, உட்காந்து அமைதியாக கேட்டீங்கன்னா தான் நல்லது. உட்காரு. 3000 ஆண்டுகளுக்கு மிஞ்சி சித்தர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நான் சர்வம் சொல்லிச்சா கீழே இறங்குன்னு. கீழே இறங்கடா, இந்த படம் எடுத்து ஆடினா கீழே இறங்க சொன்னால் இறங்கிட்டேன். நீ எப்போ வரீங்க? பச்சை இலையில் விளக்கு எரியுதுங்களா? ஆமாங்க. எங்கேயா? இங்கே தான் எரியும். இங்கேயா? இப்போ பச்சை இலை எரியுறது எப்போங்க பார்க்கலாம்? கொஞ்சம் நேரம் உட்காருங்க. சரிங்க, போயிட்டு வாங்க, நான் காத்திருக்கிறேன். இந்த மாதிரி இலையில விளக்கேற்றுவாங்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான், உண்மை. அதாவது சார் ஆக்சுவலி இதில் குளித்தோன்னா முக்தி அடைவாங்க சார். முக்தி அடைவாங்க. மெயின் விஷயம் அதுதான். பகலில் கிரிவலம் போகிறத விட இரவில் கிரிவலம் போகிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன காணொலியாகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் என்ன காரணங்களுங்கிறதையும் இந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க. அன்பு தானே எல்லாம் செய்த நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்கோம். நான் பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். எனக்கு ஒரு சின்ன ஆசை, திருவண்ணாமலையில் பகலில் நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். நம்மளும் பலமுறை வந்திருக்கோம், நீங்களும் பலமுறை வந்திருப்பீங்க. ஆனால் இந்த பகலில் இருக்கிற மாதிரி இரவு நேரத்தில் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்திருந்தோங்க. அப்போ நம்ம பார்க்குறதோட நீங்களும் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பகலோடு சேர்த்து இரவோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொளி இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா திருவண்ணாமலைன்னு நம்ம வந்து அழைக்கிறோம் இல்லைங்களா. இன்றைக்கி இந்த திருவண்ணாமலையை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சித்தர்களாக இருக்கட்டும், சிவலிங்கங்கள் சுற்றி இருக்கிற சிவலிங்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பெயர்கள் உண்டு, சிறப்பு அம்சங்கள் உண்டு. சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பகலில் கிரிவலம் போகிறது நல்லதா, இரவில் கிரிவலம் போகிறதா நல்லதாங்கிறத என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அதை சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் நான் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இன்று பகலும் இரவும் கடந்து இந்த காணொலிக்குள்ளே நம்ம போக போகிறோம். இந்த திருவண்ணாமலை கோயிலை கட்டினது யாருன்னு பார்த்திங்கன்னா பல பேர் கட்டியிருக்காங்க. பல ஆண்டுகளில், பல ஆட்சி காலங்களில் மன்னர்களால் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோவிலுடைய அஸ்திவாரம் எப்போ வந்துச்சுன்னு தெரியாதுங்க. ஏன்னா இங்கே ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்ததாக வந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கிற 4 கோபுரங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மன்னர் காலத்தில் கட்டப்பட்டது. சுமாராக 18ஆம் நூற்றாண்டு, சரிங்களா, 18ஆம் நூற்றாண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அம்மணி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா பெண் சித்தர்னே சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த வடக்கு கோபுரத்தை கட்டுறதுக்கு முழு காரணமாக இருக்கிறனால தான் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18ஆம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் என்ன ஒரு நெருக்கடிகள் இருந்திருக்கோ, என்ன சூழல்கள் இருந்திருக்கோ, அந்த இடத்துல இந்த வடக்கு கோபுரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னா காரணம் அன்னைக்கு வாழ்ந்த அம்மணி அம்மன் சித்தர் தான், சரிங்களா. அவங்க வாழ்ந்த ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு எதிர்ப்புறத்திலே இருக்குது. நம்ம இங்கேருந்து ஆரம்பித்ததுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் படும்போது இது என்னன்னு விசாரிக்கிறப்ப கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மணி அம்மன் கோபுரம் கட்டுறதுக்கான காரணமாக இருந்தாங்க இல்லைங்களா. ஒரு எளிய பெண் 171 அடி பாருங்கள், கிட்டத்தட்ட பிரம்மாண்ட மலைக்கு சமமாக இருக்கிற ஒரு கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காங்க.
வடக்கு கோபுரம் சரிங்களா, அவங்க வாழ்ந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலாக அப்போதைக்கு அமைச்சிருக்கிறாங்க. அவங்க சுமாராக 1735 வந்து திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்திருக்கிறாங்க. சராசரியாக பெண்ணாக இருந்து காலப்போக்கில் சிவன் மீது உள்ள அன்புனால் இத்தகைய பெரிய ஒரு வரலாற்று இதையும் ஒரு பக்திக்கு அடையாளமான ஒரு அன்புக்கு அடையாளமான ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அது வழியாக தான் இன்றைக்கி மக்கள் போகிறாங்க. அவங்க வாழ்ந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிற இந்த இடம் தாங்க. ஒரு கொஞ்சம் கூட பராமரிப்பே இல்லாமல் இடிஞ்ச நிலையில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் கட்டினவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு வேலி போட்டிருக்காங்களே, அந்த வேலிக்கு பக்கத்தில் அவ்வளோ மக்கள் அந்த அந்த முன்கோபுர வழியாக தான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க. அந்த 171 அடி மிகப்பெரிய ஒரு மலையை கொடுத்த அம்மணி அம்மன் வாழ்ந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலாக கட்டப்பட்டு ஒரு ஒரு உணவளிக்க இடமா கண்டிப்பாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலும் அழிஞ்சு இன்றைக்கி வந்து சுத்தமாக பராமரிப்பே இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், ஒரு ஒரு தூண் கூட இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ இருந்து பார்க்குறது. இங்கே பாருங்கள், இவங்களுடைய சமாதி வந்து ஈசானிய லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து இவங்களுடைய சமாதியானது வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த இடம் இவங்க வாழ்ந்த இடமா சொல்லப்படுது. அப்படி இருந்தும் ஒரு இவ்வளோ பெரிய கோபுரத்தை கொடுத்த ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடம் இதுதானா? ஏன்னா ஒரு அடையாள சின்னத்தை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்படிப்பட்ட ஒரு அம்மணி அம்மாள் அவங்க வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல ஒரு கோவில் அமைச்சிருக்கிறாங்க. அது காலப்போக்கில் பராமரிப்பு இல்லாமல் இப்போ இந்த நிலையில் இருக்குது. உள்ளே கூட அவங்களுடைய ஒரு உருவம் போலவே வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க எந்த நிலையில் இந்த மடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரு மீட்டு கொண்டு வரலாம். அதற்கான நடவடிக்கைகள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நடந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே வரும்போது இங்கே பாருங்கள், எல்லாருமே அதை நோக்கி நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் இங்கே யாருடைய கவனமும் வரல. என்ன காரணம் அப்படின்னா எந்த விதமான பலகையோ இல்லை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்படாத ஒரு காரணம் தான். ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுது இந்த கோபுரம் அம்மணி அம்மனால் கட்டப்பட்டது. அவங்க வாழ்ந்த இடம் இன்றைக்கி ஒரு கோவிலாக இருக்குது. அது சிதிலமடைஞ்சு இடிஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. எனக்கு சின்ன ஒரு வருத்தமான செயல், அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்மணி அம்மன் கோபுரம் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்ட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்போ அண்ணாமலையார் எங்கே போனாருங்கிறதும் தெரியல. அதை கமெண்டில் ஒரு நல்ல விதமாக சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே நடந்து போகிறோம், என்னென்ன நடக்குதுங்கிறத அப்படியே பதிவிடுறோம். ஒரு சின்ன வருத்தமான உருக்கமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் அடிக்கு ஒரு லிங்கம் அப்படிம்பாங்க சரிங்களா. அப்போ கால்விக்கம் இடம்லாம் லிங்கம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் போற்றி இங்கே வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளையும் பார்த்து வச்சு கிரிவலம் போயிருக்காங்க. அதாவது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரிவலம் போனால் கிரிவலத்தை முடிக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 ஹவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆகுமா. அந்த 10 மணி நேரம் எப்படி ஆகும்? 3 மணி நேரத்தில் நான் போயிட்டு வந்துடுவேன், நான் 4 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடுவேன்னா வாக்கிங் போகிற மாதிரி வேகமாக கையை வீசி நடக்கிறது இல்லை கிரிவலங்கிறது. கிரிவலம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மலையே நம்ம வந்து கடவுளாக கும்பிட்றோம் இல்லைங்களா, அந்த மலையை சுற்றி வர்றது எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வேணும், எந்த அளவுக்கு ஒரு பொறுமையான ஒரு விஷயம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்திறனாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவனை மட்டுமே நோக்கி இருக்கணும். நம்ம குறைகள் நம்ம மனசில் இருந்தால் கூட சிவனை நோக்கி கிரிவலம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி ஓம் நம சிவாயா அப்படின்னு ஆரம்பிக்கணும். அது முடிக்கக்கூடிய கடைசி அடி வரைக்கும் ஓம் நம சிவாயா தவிர வேறு எதுவுமே நம்மளுடைய நினைவில் வரக்கூடாதுங்க. இது நான் சொல்கிறதுல எதுவும் தவறு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இதுதான் உண்மையான ஒரு அவரை நினச்சி அவரை மட்டுமே நினச்சி அவருக்காக நடக்கக்கூடிய ஒரு வளம் தான் கிரிவலம் சரிங்களா. ஆனால் இன்றைக்கி அப்படி நடக்கிறாங்கன்னா கிடையாது. என்னை போல் இளைஞர்களாக இருக்கட்டும், எனக்கு வயது கீழே உள்ளதாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வராங்க, அந்த பிள்ளைங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிவலம் போகும்போது அந்த தொலைபேசி நைட்டு 11 மணி பார்க்குறேன், 12 மணி பார்க்குறேன், அது அந்த தொலைபேசியில் பேசிக்கிட்டே கிரிவலம் போகிறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி வாலிபால் இப்படி பவுலிங்லாம் போட்டுக்கிட்டு அந்த கிரிவலத்தில் நடந்து போகிறாங்க இருட்டில். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காணொலி எடுத்துருக்கிறப்ப கிரிவலம் போயிட்டுருக்கிறோம் டக்குன்னு நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் சிவனை நினச்சி ஒரு அடி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இப்போ என்னாலேயோ இல்லை மற்றதுனாலேயோ உங்களுடைய கவனங்கள் சிதறடிக்கப்படக்கூடாது,
என்ன நடந்தாலும் அந்த கிரிவலங்கிறது அப்படி நடத்தி முடிக்கணுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி வர மக்கள் அப்படியே தான் நின்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாங்க. நம்மளை மட்டும் இல்லை, எந்த விஷயம் ஏதோ நடக்கணும் டக்குன்னு அந்த கிரிவலம் போகிறத விட்டு அப்படியே நின்று பார்த்துட்றாங்க. ஆனால் கிரிவலம் போகிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோக நிலை தாங்க. ஒரே நேர் சிந்தனையில் அடி மீது அடி வைத்து போனதுனால தான் அப்போ 10 மணி நேரத்துக்கு மேலே ஒரு கிரிவலம் சுற்றி வர்றதுக்கு ஆயிருக்கு. அப்போ உள்ள வந்து ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க 2 நாள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அடி மீது அடி வைத்தா கண்டிப்பாக ஒரு நாளுக்கு மேலே ஆகிடும். அப்படியெல்லாம் நடந்த கிரிவலம் இன்றைக்கி இப்படி நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்க்குற நீங்களும் கூட இங்கே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடந்திருப்போம். ஏன் நம்மளால் ஒரு 5 மணி நேரம் பேசாமல் நடக்க முடியாதா? ஒரு 5 மணி நேரம் எதையுமே வந்து நம்மளால் பண்ணாமல் நடக்க முடியாதா? அவ்வளோ பிஸியாக இருக்கிற நம்ம எப்படி வந்து கிரிவலம் போக முடியும்? இன்றைக்கி கிரிவலம் வந்துட்டு போயிட்டு நிறைய பேருக்கு நடக்குதுங்கிறாங்க, நடக்கலைங்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை முறைப்படி பண்ணலை அப்படின்னா அந்த கிரிவலமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அது எப்படி வந்து நமக்கு அந்த இறைவன் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த மாதிரியான செயல்களில் இறங்குனதில்லை. அப்படி நான் இறங்கினேன் அப்படின்னா நம்ம நினச்சது நம்ம சொன்னது போல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிவலம் வர சுற்றுப்பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் மசாஜ் பண்ணுற மிஷின்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது உண்மை தான். அது வயதானவங்க, முடியாதவங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒன்றுனா பண்ணுறதுக்கு இயல்பானது. வயது பசங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாகவும் ஒரு இதாகவும் அந்த கிரிவலம் போகிறத விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து அந்த மசாஜை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, அவங்க கிரிவலம் போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு போனாங்க. இது வந்து யாராக இருக்கட்டும், இது என்ன புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒரு சின்ன சிந்தனை தான். ஒரு கோவில் கருவறை இருக்குது பார்த்திங்களா, அந்த கருவறை சுற்றி ஒரு வலம் வரும் இல்லைங்களா? அதே தாங்க இங்கேயும். ஒரு கோவிலுக்குள்ளே சுற்றி வரும்போது நம்ம வந்து ஃபோன் பேசுவோமா? ஒரு கோவிலுக்குள்ளே கருவறையை சுற்றி வரும்போது நம்ம வந்து கேக் வெட்டுவோமா? கருவறையை சுற்றி வரும்போது நம்ம கால் மசாஜ் பண்ணுவோமா? சொல்லுங்கள். கேலி கிண்டல்கள் பண்ணிவிட்டு நம்ம நடந்து போவோமா? அப்படி இருக்கும்போது இங்கே வந்து ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு தெரில. இதுவும் வந்து ஒரு கருவறை தான். அந்த கருவறையை சுற்றி தான் அந்த 8 அதிசய லிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சித்தர்களாக கூட இருக்கலாம். 3 மணிக்கு மேலே இரவில் சித்தர்கள் வந்து நடந்து வர்றதாகவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இது எல்லாமே உண்மை தானே. ஏன்னா திருவண்ணாமலையில் நடக்காத அதிசயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளுடைய வயதுக்கு நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம காணொலியில் போக போகிறோம். என்ன நடக்குதோ அதை அப்படியே பாருங்கள். இந்த காணொலி இரவு மற்றும் பகல் மற்றும் இரவு அப்படி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்து வரும். என்ன காரணம் அப்படின்னா, பகலில் கிரிவலம் போகிறத விட இரவில் கிரிவலம் போகிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன காணொலியாகவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் என்ன காரணங்களுங்கிறதையும் இந்த காணொலியில் சொல்லியிருப்பாங்க. வாங்க பயணிப்போம். திருவண்ணாமலைனாவே உங்களுக்கு தொப்பியம்மா வந்து பெரும்பாலானவர்களுக்கு ஞாபகம் வந்துடுவாங்க. அந்த தொப்பியம்மா பகல் முழுக்க நீங்கள் வந்து கிரிவல பாதையில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க கிரிவல போகாத நாட்களே கிடையாதுங்கிற மாதிரி தினந்தோறும் கிரிவல பாதைக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க இரவில் தூங்குற இடம் உங்களுக்கு தெரியுமா? அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். அண்ணா வணக்கம். அவங்க இப்போ பகல் முழுக்க எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. இரவில் எங்கே தங்குறாங்க? அவங்க தங்கறது இரவில் இங்கே தானே, இங்கே ரூம்ஸ் தான் அவங்களுக்கு தனியாக. இங்கே தான். ஆமாம். இங்கே இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க. வேறு இல்லை, அவங்களுக்கு மட்டும் தான் ரூம்ஸ் கொடுத்துறாங்க தனியாக. அவங்க மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு வந்து எங்கே போனாலும் இங்கே வந்துடுவாங்க. திரும்ப காலையில் ரமணாசிரம் பார்க்கலாம். 8:30 பார்க்கலாம். 8:30 அங்கே வந்து ரமணாசிரம். திரும்ப அதை முடிச்சுட்டு இரவு கிரிவலம் 20% கிரிவலம் முடிச்சுட்டு 10:30 அங்கே வந்துடுவாங்க. அதை விட்டீங்கன்னா பொழுது போகும்போது இங்கே வந்துடுவாங்க. ஆமாம், ஈவினிங் இங்கே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து பின்னாடி நிறைய பேர் போகிறாங்களா? போகிறாங்க, லைக் பண்ணுறாங்க. நிறைய ஆந்திராக்காரங்க லைக் பண்ணுறாங்க. அவங்க பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க, வராங்க. அவங்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரமணாசுரம், அதை விட்டா விசிசாமியார் ஆசிரமம். இது 2 லொக்கேஷன் போவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் ஹோம்ஸ். அவங்களுக்கு இங்கே வந்துருவாங்க. அவங்களே வந்துருவாங்க. நடந்தே தான் வருவாங்க, நடந்தே தான் போவாங்க, நடந்தே தான் வருவாங்க. இது வண்டியெல்லாம் கிடையாது. நடந்தே போய் நடந்தே வந்துருவாங்க. ரூம்ஸ் வந்துருவாங்க. இதுதான் இவங்களுடைய இதான் ரூம் தனியாக அவங்களுக்கு கொடுத்துக்குது. ரூம்ஸ் ஹோம். அவங்க இருக்க வேண்டிய இடம் இதான். வேற யாருமே கிடையாது. அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தொப்பியம்மா இருக்கக்கூடிய இடம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு வேறு தான் வந்தோம். போகும்போது அண்ணன் சொன்னார் தொப்பியம்மா இங்கே தான் இருக்காங்க அப்படி. ஏன்னா நம்ம பகலில் எல்லாமே பார்த்துருக்கோம். அவங்க இரவில் தங்கக்கூடிய இடம் நமக்கு வந்து தெரியாது.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இரவில் தங்கக்கூடிய இடம். இன்றைக்கி இப்போ உள்ளே வந்து தொப்பியம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த இந்திரலிங்க கிரிவலை சுற்றி வந்தால் உங்களுக்கு எல்லா நன்மையுமே நடக்கும். எல்லா நன்மையுமே நடக்கலைன்னா இங்கே என்னை வந்து கேளுங்க. நீங்கள் இங்கே வந்து 12 லிங்கம் இருக்குது. இந்த 12 லிங்கத்துக்கும் உங்களுக்கு எந்தெந்த வேண்டுதல் இருக்குதோ அந்தந்த வேண்டுதலும் நடத்தி முடிப்பீங்க. நடத்தி முடிக்க வைக்கும் அந்த அண்ணாமலையார். ஸ்தலம் 8 லிங்கத்தில் முதல் ஸ்தலம் இதுதான். இதை வணங்கிட்டு போனால் எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வரும். வேற லோகன்றது அதுக்கு வில்வம் இருக்குது பாரு. அந்த வில்வத்தினுடைய பலன் இவருக்கு. அந்த வில்வம் வச்சாதான் இவர் நம்மளுக்கு நல்ல பலன் தருவார்ன்ற மாதிரி வரும். ஐயா வணக்கம். வாங்க, திருவண்ணாமலை அக்னி கைலாயத்துக்கு வந்திருக்கிற அனைவரையும் வருவதற்கும் அக்னி கைலாயம். இந்த அக்னி லிங்கத்தோடைய சிறப்புங்க. முதல் அக்னி லிங்கத்துக்குள்ள வரையில் முதல் வெளிவாசல், 2வது ராஜவாசல், 3வது நுழைவாயில். இந்த நுழைவாயில் அக்னி லிங்கம் வந்து அக்னி கைலாயம். உலகத்திலேயே பஞ்சபூதத்தில் ஒரு லோகமான அக்னி கைலாயம். அது இங்கே மட்டும்தான் இருக்குது. அது இங்கே மட்டும்தான். வேறு எந்த இடத்துலையும் அக்னிங்கிற ஸ்தலமே கிடையாது. இந்த பஞ்சபூதத்தில் எழுந்தருளக்கூடியவர் இரவு 9 மணிக்கு மேலே அக்னி ருத்ர ஜோதி வடிவம். இந்த ஜோதி வடிவத்தை காண கோடிக்கணக்கான மக்கள் இங்கே வந்து குவிஞ்சிட்டு போகிறாங்க. அதுலேயும் தெலுங்கானா மக்கள் வந்து அதிகமாக குமிகிறாங்க. அவங்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார். 2வது, இந்த சுற்றி இருக்கக்கூடிய 8 லிங்கம், மொத்தம் 9 லிங்கம். 9 லிங்கத்தில் இவருடைய நட்பு கிரகங்கள். 9 லிங்கமும் குருமார்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்கக்கூடியது. 8மே பெரிய பெரிய மகான்கள், துறவிமார்கள், ரிஷிமார்கள், சன்னியாசிமார்கள். துறவிமார்கள் அப்படிங்கிறது அனைத்தும் குடும்ப நிலை முடித்து வெளியே வருவார்கள். சன்னியாசிமார்கள் குடும்ப நிலைக்கு அப்பாற்பட்டு தனியாக வரக்கூடியவர்கள். இவரை வந்து இரவில் வணங்கணுங்கிறீங்க? இரவில் தான் கண்டிப்பாக வணங்கணும். 9 மணிக்கு மேலே அக்னி யுத்தத்தில் வந்து இங்கே நாம் என்ன நம்மளுடைய குறை அதை வணங்குனீங்கன்னா ஒரு பௌர்ணமிக்குள்ளே, அந்த வர்ற பௌர்ணமிக்குள்ளேயே நடந்திருக்கு. இன்னும் அத்தாட்சிகள் நிறையா இருக்குது. இப்போ மற்ற சிவலிங்கங்கள் எல்லாமே கிரிவல பாதையிலே இருக்குது. ஆமாங்க. இந்த ஒரு சிவலிங்கம் மட்டும் இடதுபுறத்தில் தனியாக இருக்குது. என்ன இது வந்து அக்னி கைலாய, அக்னி ஸ்தலம், அக்னி வாசு. அந்த வாஸ்துக்கு ஒரு இடதுபுறத்தில் தான். நம்ம சோறாக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி மூலையில் தான் அக்னி வச்சுருப்போம். அது மாதிரி இது அக்னி ஸ்தலம் வந்து இந்த ஒன்று உள்ளே இருக்கு. ஆமாங்க. இரவில் வந்து இந்த அக்னி ஸ்தலத்துக்கு வர்றது அவ்வளோ ஒரு சிறப்புண்டுங்க. அக்னி அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா சூரிய நாராயணன், அதாவது அவர் வந்து எப்பவுமே பிரகாசமாக வெளியில் கதிரவன். 6 நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் பக்கத்தால் 6 போக முடியாது. அதுபோல் அக்னி பக்கத்தால் 6 வர முடியாது. அந்த 6 மணிக்கு அப்புறம் தான். ஆமாங்க. 6 மணிக்கு முன்னாடி இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஜோதி வடிவில் அனைத்துவருக்கும் அருள் பாலிப்பார். நீங்கள் என்னை சந்திக்க வந்தது இப்போ அவருடைய அருள் இல்லாமல் நீங்கள் இதுக்குள்ளே வர முடியாது. நான் அவர் அருள் இல்லாமல் உங்கள்கிட்ட பேச முடியாது. அவர் அனுமதி இருந்தால் மாத்திரம்தான் இதுக்குள்ளே பேச முடியும். இப்போ நீங்கள் என்னை எப்படி சந்திக்க முடியும்? நான் யார், நீங்கள் யார்? ஒருத்தருமே இல்லைங்களா? அக்னியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்நேரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கூட்டங்கள் இல்லாமல் வரும் போகும். அதில் வந்து அதிகபட்சம் நம்ம தெலுங்கானா, ஹைதராபாத் மக்கள், அவங்களுக்கு ஆதி அருணாச்சலம் அருள் பாலிக்கிறார். இன்னும் நிறையா குழந்தைகள் இல்லாமல், அதாவது குழந்தைகள் இல்லாமல் வந்தவங்க கூட இப்போ வந்து அடுத்த மாதம் வளகாப்பு. அது எனக்கே வந்து ஆமாங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போய் திருவண்ணாமலையில் அக்னி கைலாயத்தில் வந்து கும்பிட்டோம் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெருமை. இப்போ தேங்காய் பழமெல்லாம் உடச்சிட்டு போனாங்க. நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா எனக்கு தேங்காய்கள், பழம், இந்த ஸ்வீட்டுகள், லட்டுகள் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க வாங்க அப்படின்னு. இப்போ இரவு 11:30 மணி ஆகுதுங்கய்யா.
இதற்கு அப்புறமும் வந்துக்கிட்டே இருப்பாங்களா? எவ்வளோ? நான் வெடிய வரைக்கும் வந்துட்டே இருப்பேன். வெடிய வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஜோதி வடிவம்ங்க அவர். இப்போ வணங்கக்கூடிய நேரம். ஆமாங்க. இதுதான் இப்போ நீங்கள் என்ன நினச்சி வணங்குறீங்களோ இந்த பௌர்ணமிலேருந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நடந்தே தீரும். அப்படி உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் காரணம் என்னென்னா இன்னும் உங்களுக்கான டைம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. வேலை இன்னும் கூட பெருசா இன்னும் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல அமைப்பு வருதுங்கிறதுக்கு கொஞ்சம் நிறுத்தி வைப்பார். நானே இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அக்னி கையில் இல்லை. நான் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். வந்து 2 வருஷம் ஆகுது, ஒரு வேளை தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி எனக்கு வகுறு பசி இல்லை, எதுவும் கிடையாது. ஆனால் இந்நேரத்துக்கு தான் வருது. இந்நேரத்துக்கு வரும், 1 மணி நேரத்தில் போயிடுவேன் ரூமுக்கு மீண்டும். அதுக்கு அக்னி கைலாயந்தான் அவர் தான். ஆமாங்க, அக்னி கைலாயந்தான். இவர் வந்து இருக்கிற 8-9 சிவலிங்கங்களில் 2ஆவதாக இருக்கிறவர். இவர் தான் அப்போ 2ஆவதாக இருக்கிறாருங்கிறது அது அவியலுடைய கணக்குப்படி. ஆனால் இவர் தான் அனைத்துக்கும் முதன்மையானவர். இவர் தான். ஆமாங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் கிரிவலம் இரவில் வர்றது நல்லதுன்னு முக்கியமான விஷயங்க. இரவு நேரங்களில் வந்து ஜோதி வடிவம். ஆமாங்க. அதில் வர்றங்கிறத விட இரவில் வந்து ஏகப்பட்ட பேருங்க. வெடியூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேத்துக்கு மேலே வந்துடுவாங்க. கோயிலுக்குள்ளே போகிறது சில பேர் அப்படியே போயிடுவாங்க. இன்னொரு நாளைக்கு வரலாம் அப்படின்னு போகிறவங்க. கோயிலுக்குள்ளே போகாமல் கிரிவலம் போயிட்டு தரிசிச்சுட்டு போகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. ஆட்டோவில், பைக்கில், 2 வீலரில் ஏகப்பட்ட பேருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் கேரளாக்காரங்க இங்கே வர்றதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்களும் வர்றாங்க அதிகமாக. ஆமாங்க. கர்நாடகாவிலேருந்து கொஞ்சம் நஞ்சம் தான் வந்துட்டுருந்தாங்க. இப்போ அவங்களும் துவங்க ஆரம்பிச்சு. யார் வேணாலும் வரட்டும், வந்தாலும் திருவண்ணாமலையார் தான். ஆமாங்க, திருவண்ணாமலையார். அண்ணாமலையே போற்றி கண்ணார் அமுது கடலுங்க. இது அமுது கடல், அதாவது சோறு. நீ வந்துட்டு பட்னியே போயிடாத, நான் உனக்கு சோறு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அம்மா எப்பன்னு கூட சொல்லலாம். நீ எந்த நேரம் வந்து நீ சோறு பசிக்குதுன்னு நின்னா இப்படி திரும்பி பார்த்தேன்னு பின்னாடி சோறு இருக்கு, பின்னாடி அன்னதானம். ஆனால் யார் கொடுக்குறாங்க, எவ்வாறு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் அன்னதானம் இருக்கு. அதனால் இது அமுது கடலுங்க. எனக்கு தர்ம காசை விட நம்ம இருக்கிற வரைக்கும் அக்னி கைலாயத்தில் இந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் வா அப்படின்னு அம்மா எப்படி போனால் மகம் வந்துட்டா வாசாமி உட்காருங்கன்னு, அது மாதிரி அம்மா வீடு இது. அக்னி கைலாயம், சொர்பரூபம், ஜோதி வடிவானவர். கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய பிரகாசமாக உலகத்துக்கு அருள்பாலிக்கவே வரக்கூடியவர் அண்ணாமலை ஆதிசிவன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த சேனலில் நான் பேசுகிறேன்னா இதில் பல கோடி பேர் இருந்தாலும் அந்த கவுளி சாஸ்திரமே சொல்லுது, இதில் கண்டிப்பாக துன்பப்படுறவங்களும் இதை இங்கே வந்து இந்நேரத்துக்கு போகலாம்ங்கிற எண்ணத்தோடு வருவாங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், வரவங்களும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. வாங்கச்சு வாங்க. எனக்கு இது ரொம்ப ஐயா, இந்த யமலிங்கத்துக்கு அப்படி என்ன சிறப்புங்க ஐயா? உலகத்திலேயே இது மாதிரி ஒரு அதிசயம் எங்கே இருக்காது. 1 கிலோமீட்டர் வரைக்கும் சுடுகாடு. இந்த சுடுகாடை கடந்து தான் கிரிவலம் போய் ஆகும். இந்த சுடுகாடை காக்கிறது யாருன்னா யமலிங்க தர்மர். இது இல்லாமல் இந்த 14 கிலோமீட்டர் உள்ள சுற்று வட்டாரத்தில் மொத்தம் 8 லிங்கம் இருக்குது. இந்த 8 லிங்கமும் இந்த கிரிவலத்தில் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது அந்த 8 லிங்கம் தான். அது இல்லாமல் முக்கியமான லிங்கம் என்னென்னா இந்த சுடுகாடு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதை பாதுகாக்கிறது யமலிங்க தர்மர். சுடுகாட்டை கடந்து வந்தால் தான் சாமி வர முடியும். ஆமாம், நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வெளியில் வந்தீங்கன்னாவே ஏற்ற மாதிரி சுடுகாடு. அதனால் என்னென்னா முக்கியமான ஒரு லிங்கம்னா இந்த யமலிங்கம். இது யாராலும் மறுக்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இது மாதிரி ஒரு அதிசயம் இருக்காது. சிவன் வந்து சுடுகாட்டில் இருக்கிறவர் தான். ஆனால் எந்த இடத்துலையும் கோவில் வந்து சுடுகாடை ஒட்டி எந்த கோயிலும் இல்லை. இது ஒரு அதிசயம் மாதிரி விஷயம். நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கலாம், எல்லாம் சுடுகாடு தான் இருக்கும். 1 கிலோமீட்டர் வரைக்கும் இதை கடந்து தான் நீங்கள் வந்து கிரிவலமே சுற்ற முடியும். நன்றிங்க. நன்றி. ஐயா வணக்கம். நம்ம இருக்கிற 8 சிவலிங்கங்களில் இந்த நிருதி சிவலிங்கத்தினுடைய சிறப்புகள் என்னங்க? நிருதி சிவலிங்கங்கிறது அமைதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, இதுக்கு உகந்தது ஒரு மனித ஒழுக்கத்துக்கு உகந்தது நிருதி சிவலிங்கம். இங்கே நேர்மையாக இருக்கவங்க மட்டும்தான் அந்த நிருதிலிங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே உட்கார முடியும்.
தப்பு பண்ணுறவங்களோ கசப்புங்களோ அந்த நிதி நிகழ்ச்சியில் அவர் எல்லைக்குள்ளே இருக்க முடியாது. இருக்க முடியாது. இப்போ இரவில் போகிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? இரவில் வந்து தெய்வத்தை நிம்மதியாக கும்பிட்டு போகலாம். பகலில் சில மன உளைச்சல்கள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். ரெண்டாவது கிளைமேட் கூலிங் நடக்கிறதுக்கு. ரெண்டாவது இரவு நடக்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். பகலில் வெயிலில் நடந்துட்டு அங்கே இங்கே கடையை பாட்டு, நைட்டில் நடக்கிறதுங்கிறது எப்போவுமே ஒரு வித்தியாசமானது தான். எந்த கோயிலில் நைட்டு சாமி கும்பிட போனாலுமே அந்த கோயில் ஒரு விசேஷமாக தான் இருக்கும். ஏன்னா நைட்டு அமைதி. நம்ம என்ன எண்ணத்தில் போகிறோமோ அதை நம்ம அடைய முடியும். நன்றிங்கய்யா. நமஸ்கார். ஐயா வணக்கம். நாடு சுனையை போற்றி, நாடு இறைவனையை போற்றி. இந்த வர்ண சிவலிங்கத்துக்கு என்ன சிறப்புங்க? பள்ளைங்க பார்த்து ரெயின் மழை தான் காரணம். மழை வந்து மழையெல்லாம் நம்ம பூமியில் எது புல்லுங்க கூட முளைக்காது. ஆனால் மழை இருக்கா அந்த மழை தான் காரணம். 8 லிங்கம் இருக்குன்னா அது கீழே இருக்கு தான் 7 லிங்கம். 7 லிங்கம் அண்டர் கிரவுண்ட் இருக்குது. 8 லிங்கம் வரலிங்கம் மட்டும் மேலே இருக்குது. அந்த சிறப்பு. நம்ம தனாடு சிவனையை போட்டு நாடு இறைவனையை போட்டுங்கிறோம். ஆனால் இல்லை 8 லிங்கத்துக்கும் சிறப்பாக வந்து சிவன் தான். அது இதெல்லாம் சித்தர்கள் வழிபாடு. இப்போ நீங்கள் பேசிட்டுக்குவே 3 மணிக்கு சித்திரை வருவாருங்க. நம்மளுக்கு தெரியாது இவர் தான் சித்தர்னு தெரியாது. ஆனால் சித்திரை வருவாருங்க. அந்த 7 கிலோமீட்டர் இந்த 7 கிலோமீட்டர் வரலைங்க சென்றுங்க. ரெயின் மழை முக்கியமாக இயற்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரமான மழை கொடுக்கக்கூடியது வருமானம். நன்றிங்க. வணக்கம். இப்போ 8 சிவலிங்கங்கள் நம்ம திருவண்ணாமலையை காத்திருக்கு இல்லைங்களா? இருக்குது. அதில் வாயுலிங்கத்தினுடைய சிறப்பு என்னங்கய்யா? சொல்கிறேன். சிவா நமசிவாய. ஓம் திருநாடு சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, திரு சிற்றம்பலம் அண்ணாமலையாரை போற்றி, அருணாச்சலேஸ்வரா போற்றி, சிவாய நம நமசிவாய. அண்ணாமலையார் உத்தரவின் பேரில் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாயுலிங்கத்துடைய வரலாற்றை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வரலாறு என்ன அப்படின்னா, இந்த நிலம், ஆகாயம், காற்று, அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய யமன், குபேரன், ஈசான்யம்ட்டு ஒவ்வொரு தெய்வங்கள் அவங்க வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருந்து லிங்க பிரதிஷ்டை செஞ்சு அவங்க வழிபட்டு இந்த இடத்துல அவங்க முக்தி பேறு பெற்றதாக தான் செய்தி. அப்படி பார்க்கும்போது வாயு பகவான் வந்து இந்த இடத்துல இப்போ நம்ம நான் உட்கார்ந்துருக்க இடத்துல இந்த இடத்துல வந்து அண்ணாமலையார் நினச்சி லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி, நல்லா பாருங்கள், இந்த வாயுலிங்கம் கோயில் அண்ணாமலை மலை நோக்கி இருக்கும். அப்படின்னா அண்ணாமலையார் மலையை நோக்கித்தான் அந்த லிங்கத்தை வாயு பகவான் அமைச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மலையே தான் சிவன் தான் மலைன்னு மலை. அதான் முக்கியமான விஷயம். உலகத்தில் பார்க்காத மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடங்கள்லாம் சிவன் கோயிலுக்குள்ளே இருப்பார். திருவண்ணாமலையில் மட்டும்தான் மலையே சிவனே மலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வாயுலிங்கத்தில் அவர் வந்து இந்த பஞ்சபூதம் சொல்லக்கூடிய 5 பூதங்களில் இதுவும் ஒன்று. நிலம், ஆகாயம், காற்று, நீருங்கிற விஷயத்தில் வாயுங்கிறது ஒன்று. ஏன்னா காற்று இல்லாமல் ஜீவராசிகள் கிடைக்க முடியாது. நம்ம மூச்சு நம்ம இன்றைக்கி விடுறோன்னா மூச்சு காற்று இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ முடியும். ஸோ ஒரு வாழுகின்ற ஜீவராசிகள் அத்தனை பேர்த்துக்கும் மூச்சு காற்று தேவைப்படுது. கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த வாயு பகவான் தன்னுடைய சக்தியை இழக்கக்கூடாது.
என்றும் நிரந்தரமாக இந்த காற்று தனக்கு சக்தி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து விரும்பி மலையை நோக்கி லிங்க பிரதிஷ்டை பண்ணி அவர் பூஜை பண்ணுறாரு. இதுதான் இதோடைய வரலாறு. இப்போ நம்ம மக்கள் வந்து வணங்குறாங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இந்த இடத்துல அண்ணாமலையாரே வந்து காட்சி கொடுத்துக்கிறார். எப்படி தெரியுமா? இந்த வாயிலுங்க கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா சுற்றி வரும்பொழுது, நீங்கள் இப்படி சுற்றி வரும்போது அந்த பக்கம் அந்த சைடில், அதாவது உங்களுடைய வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சித்தரோட முகம் பார்க்கலாம். அந்த முகம் வேறு யாரும் இல்லை, அண்ணாமலையாரே தான். அண்ணாமலையாரே வந்து இங்கே வாயு பகவான் காட்சி கொடுத்து அருளை செய்திருக்கார். அப்படின்னா அருள் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார். இதுதான் அதனுடைய வரலாறு, மிக எளிய வரலாறு. இப்போ இதை இருங்க முடிச்சிடுறேன். இந்த வாயு லிங்கத்தை வழிபட்டால் நமக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு வரோம். வாயு லிங்கத்தை நம்ம வழிபடும்போது என்ன லாபங்கள் கிடைக்கும், அதாவது என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னா, பொதுவாக முக்தி ஸ்தலங்கிறதுனால திருவண்ணாமலையில் வாயுலிங்கம் மட்டும் இல்லை, இந்திரலிங்கம் தொடங்கி நீங்கள் ஈசான் லிங்கம் வரைக்கும் எந்த லிங்கத்தில் நீங்கள் வழிபட்டாலும் முதல்ல உங்களுடைய கர்மா கழியும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் குறையும். சுவாசம் சம்மந்தப்பட்ட வாயுலிங்கத்தை வழிபடும்போது சுவாசம் சம்மந்தப்பட்ட, அதாவது வீசிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சுவாசம் சம்மந்தப்பட்டது, இரைப்பை, மூச்சு குடல், இரைப்பை, சுவாசம் சம்மந்தப்பட்ட இளைப்பு, காச நோய், அந்த சுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் நிவாரணமாகும். ஒன்று. ரெண்டாவது, தியானம் பண்ணுறவங்களுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு வாயுலிங்கம் மிகச்சிறந்த ஒரு இடம். ஆரம்பத்தில் மூச்சு பயிற்சி ஆரம்பிக்கும் போது அவங்க முதல்ல இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான், பண்ணி தொடங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மூச்சு சரியாக நிற்கும். இங்கே இந்த மூச்சு இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறதா அர்த்தம். அதனால தான் வாயுலிங்கத்தோடைய விஷயமே பிராணன், மூச்சை தான் அடிப்படையாக வச்சு செஞ்சிட்ருக்குறோம். அதனால் வந்து யாரெல்லாம் வந்து மூச்சு பயிற்சி பண்ண நினைக்கிறாங்களோ, ஆரம்பத்தில் முதல் கட்டத்தில் வர்றவங்க எல்லாருமே இங்கே வந்து மூச்சு பயிற்சி கரெக்ட் ஆரம்பித்தா அந்த பயிற்சி சித்திக்கும், நிலச்சி நிற்கும். படிப்படியாக போய் அவங்க வந்து வாசியோகம், அது உச்சபட்சம் வாசியோகம் வரைக்கும் அவங்க போகலாம். அது முழுக்க மூச்சு பயிற்சி தான். வாசியோகம் பண்ணனா நம்ம வந்து மகாவதார் பாபாஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெரிய லெவலில் வரும்போது வாசி யோகம் வரும், மூச்சை மட்டுமே நம்ம உணவாக கொண்டு உட்கொண்டு நம்ம வாழக்கூடிய சக்தி காற்றை மட்டுமே காற்றுக்கு உண்டு அப்படிங்கிறது உறுதி. அதனால் வாயுலிங்கம்ங்கிறது மூச்சு சம்பந்தப்பட்ட கோளாறு எத்தனையுமே அவர் நீக்குவார். ஸோ இந்த இறைவனை வேண்டிக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அவருக்கு வில்லம் மாலை வாங்கி போட்டு வாயு பகவானை வேண்டினீங்கன்னா மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அனைத்தும் நிவாரணம் கிடைக்கும். அது இல்லாமல் முக்தியும் கிடைக்கும், சகலமான பேர் கிடைக்கும். சிவலிங்கத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே சௌக்கியம்தான், நல்ல விஷயம் தான் நடக்கும். இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்ல முடியும். எல்லாமே ஒன்று தான். யமலிங்கம் ஆகட்டும், நிறுத்தி ஆகட்டும், அவங்கவுங்களுக்கு தனி சிறப்பு இருந்தாலும் கூட எல்லாம் சிவனுடைய சுரூபந்தான். சிவன் என்ன நினைப்பார்? எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம கர்மா நம்ம தப்பு பண்ணாமல் இருக்கணும், அவ்வளோதான். கூட இன்னொரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்கள். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றவங்க, நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறேன், கிரிவலம் வர்றவங்க தயவு செஞ்சு வரும்பொழுது அவங்க கொஞ்சம் ஒழுக்கத்தோடு வரணும். சரிங்க. ஒழுக்கம்னா என்னென்னா, உடையிலையும் ஒழுக்கம் இருக்கணும், உள்ளத்துலேயும் ஒழுக்கம் இருக்கணும். உடையில் ஒழுக்கம் இல்லை, உள்ளத்துலேயும் ஒழுக்கம் இல்லைன்னா இவங்கெல்லாம் வாக்கிங் போகிற மாதிரி ஆகி போயிடும். சரியா? ஏன்னா ஆமாம், நான் ஒரு 5 வருஷமாக கிரிவலம் இங்கே வந்துட்டு, நான் அன்னைக்கு போன கிரிவலமெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி காட்சியெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா கிரிவல பாதையை நான் சொல்லக்கூடாது, அது முழுக்க வந்து வியாபாரம் ஆகி போயிடுச்சு. கிரிவலம்னா என்னென்னா, எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் அருந்தி கொண்டு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடிய நமச்சிவாயை மட்டும் சொல்லிக்கொண்டு நடந்து போயிட்டே இருக்கணும். எந்த பக்கம்? இடது பக்கம். கிரி வளம் தான் அப்படி வளம். ஆனால் எல்லாம் இப்போ கிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் இந்த மலை ஒட்டி வர்றாங்க, எதிர் திசையில் வர்றாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்ல, எதிர் திசையில் வராதிங்க, சித்தர்கள் வருவாங்க, ரிஷிகள் வருவாங்கன்னா யாரும் கேட்கறது இல்லை. ஸோ கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஓடிக்கிட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு பிக்னிக் போகிற மாதிரி வரும்போது இதெல்லாம் அப்போ ஆமாம் வாக்கிங் போகிற மாதிரி வரும்போது சிவா எப்படி பலன் கிடைக்கும்? நீங்கள் பலனை பற்றி கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த மாதிரி வந்தால் தான் பலன் கிடைக்கும்னு நான் சொன்னால் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம சொன்னாலும் கேட்கறது இல்லை. அப்போ என்ன நடக்குது? வியாபாரமாக போகுது. அப்போ இவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அவன் வந்துகிட்டே இருப்பான் சாமி, கர்மா கழிக்கவே முடியாது. கிரிவலத்தோட விஷயம் என்ன தெரியுங்களா? கர்மாவை கழிக்கணும். போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்கள் கணக்கு தான் கர்மா. அப்போது இந்த கிரிவலம் வரும்போது என்ன விஷயம் தெரியுங்களா? அடுத்து புது பாவத்தை பண்ணக்கூடாது. கிரிவலம் வரும்போது நல்லா இருக்கிறாங்க, கிரிவலம் முடிச்சு பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போனதுக்கு பழையபடி பாவத்தை பண்ணுறான்.
ஸோ இப்படியே பாவத்தை பண்ணுறதும் கிரிவலம் வரவும், பாவத்தை பண்ணுறது கிரிவலம் வரதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. யாருமே புரிஞ்சுக்கல சாமி. நான் சொன்ன அர்த்தம் புரியுதுங்களா? இல்லை, சரியான பதில். ஆமாம், நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் யாருமே கோச்சிக்கல. அதாவது கிரிவலம் தொடங்கும் போது சிவனை நினைச்சு முதல் அடி எடுத்து வைக்கணும். ஆமாம், சிவனை அடி முடியும் போதும் அது வரைக்கும் சிவனை மட்டுமே நினைச்சு. அருமையான பாயிண்ட். அதுக்கு நடுவில் ஃபோன், முதல்ல மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடாது. மிகப்பெரிய எதிரி. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்கியாச்சுன்னா மொபைல் ஃபோன் சைலண்ட் மோடில் போட்டு உள்ளே வச்சுட்டு நீங்கள் எதை பற்றியும் நினைக்காம பஞ்சாட்சரம் மந்திரம் சொல்லிட்டு நீங்கள் வாட்டு கிரிவலம் போகணும். கால் வலிக்குதா உட்காரலாம், தூங்கக்கூடாது. கால் வலிக்குதா உட்காரம் தூங்கக்கூடாது. தயவு செஞ்சு சர்க்கரை வியாதி உள்ளவங்க, இன்னும் அன்பான வேண்டுகோள், சர்க்கரை வியாதி உள்ளவங்க, பிபி உள்ளவங்கெல்லாம் தக்க மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு வாங்க. அவங்களாம் சாப்பிட்டு வரலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்க சாப்பிட்டு வரலாம், ஏன்னா சாப்பிடாம வர முடியாது. வயசானவங்க சாப்பிட்டு வரலாம், குழந்தைகள் சாப்பிட்டு வரலாம், கர்ப்பிணி பெண்கள் வர நினச்சாலும் சாப்பிட்டு வாங்க. பாக்கி மித்தவங்க எல்லாருமே தயவு செஞ்சு எதுவுமே சாப்பிடாம உடம்பு ஆரோக்கியமாக உள்ளவங்க தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா நீர் பஞ்சபூதங்களில் ஒன்று. 14 கிலோமீட்டர் வைராக்கியமாக சிவனை மட்டுமே நினச்சிட்டு பஞ்சபூதத்தில் வரக்கூடிய நீரை மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் 14 கிலோமீட்டர் நடந்து வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. கால் செருப்பு போடக்கூடாது, சாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது. கிரிவலம் சாக்ஸ் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொன்ன அர்த்தம் புரியுது? கண்டிப்பாக கண்டிப்பாக. சாக்ஸ் எல்லாம் யார் போட சொன்னா? இன்று தொழில்நுட்பத்துப்படி அதெல்லாம் தொழில்நுட்பம் வியாபாரத்துக்காக. கிரிவலம் சாக்ஸே கிடையாது. வெறுங்காலில் வா, கால் புண்ணானாலும் பரவாயில்ல, மெதுவாக நட. ஒன்று யார், அதாவது வர்றவங்களை எப்படி வர்றாங்கன்னா 4:30 மணிக்கு கிரிவலத்தை முடிக்கணும், 5 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி ஓடணும். ஏன்னா ஒலிம்பிக் கோல்டு மெடலாக கொடுக்குறாங்க. கிரிவலம்னா மெதுவாக போகணும். உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். ரமண மகரிஷியெல்லாம் கிரிவலம் போனாலும் 2 நாள் போவார். ஒரு கிரிவலத்தை முடிக்கிறது அது கரெக்டு சொல்கிறேன். இருங்க, அண்ணாமலையார் நன்றி ஐயா. அருணாச்சல புராணத்தில் சிவன் சொல்கிறாரு, அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு லிங்கம் பர்வதமலை. சிவசிவா கால் வைக்க இடம்லாம் சிவலிங்கம். நான் சொல்ல, அண்ணாமலையார் சொல்கிறார், அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலை, படிக்கொரு லிங்கம் பர்வதமலை. அப்போ அடிக்கொரு லிங்கம் பண்ணாங்கன்னா நீங்கள் அடிமேல் அடியை வச்சு தானே நீங்கள் போகணும். நீங்கள் ரன்னிங் ரேஸ் மாதிரி கிரிவலம் போனீங்கன்னா என்ன பயன்? பயன் இல்லை. வியாபாரத்துக்கு பயன். இப்போ கூட அந்த பேஜ் சவுண்டு கேட்குதுங்களா? உனக்கு பயன் இல்லை. இவங்க மட்டும் இல்லை, ஐயா சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இதுதான் உண்மை. நம்ம இங்கே எதுக்காக வரோங்கிறது இங்கே வர வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறாங்க. அப்போ என்ன நடக்கும்? வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் இந்திரலிங்கம் தொடங்கினதுக்கப்புறம் குடும்ப விஷயம், இந்த விஷயங்கள் பேசிட்டு எல்லாத்தையும் மறந்து கடந்து போகும்போது அப்போ அர்த்தமே இல்லாமல் போயிடுது. இதுக்கான சாட்சி ஒன்றும் இல்லை. பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரிவலம் வாங்க, அன்னைக்கு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தெரியும். ஐயா இப்போவே சலசலப்புகள் நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். ஆமாம், நாங்கள்லாம் அன்றைக்கி கிரிவலம் போகும்போது கரண்ட்டே கிடையாது, லைட்டு கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க, பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கண்ட காட்சி, நான் பார்த்த காட்சியில் நான் சொல்ல மாட்டேன், ரகசியம். நிறைய நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு நிறைய புண்ணியம் நிறைய செஞ்சுருக்கேன். நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. நீ எவ்வளோ என்ன சொன்னாலும் நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கும் அண்ணாமலையாருக்குள்ளது தான். ரகசியங்கள் எப்பவுமே ரகசியமாக இருக்கிறது. இது சொல்கிறேன்னா அப்படி நாங்கள் வந்ததுனால எங்களுக்கு கிடைச்சது. கண்டிப்பாக கண்டிப்பாக. எனக்கு அப்படி இல்லைங்கிறது எங்களுக்கு வருத்தம் கிடையாது. எனக்கு என்னென்னா யாரையும் மாற்ற முடியாது. நான் படித்து கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், சாமி வர்றவங்களுக்கெல்லாம் இந்த பக்கம் வராதிங்க, அந்த பக்கம் போங்கன்னா என்னை பார்த்து சிரிச்சுட்டு போகிறாங்க. திருப்பி அதே தப்பாக பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு நான் ஐயா நான் சொல்ல முடியும்? இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்னென்னா, நான் காணொலி எடுக்கும் போது எல்லோரும் நின்று பார்த்தாங்க. அப்போ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் கிரிவலம் ஒரு 7 கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, சொல்லுங்கள். அப்போ ஒரு நிமிடம் என்னை திரும்பி பார்த்ததில் நீங்கள் அந்த ஒரு இதை விட்டுட்டீங்கல்ல, அந்த மூச்சை விட்டுட்டீங்கல்ல, இவனை மட்டுமே நினச்சி வந்ததை. அப்போ உங்களுக்கு நோக்கம் யார் போகிறாங்க வர்றாங்க என்ன கவனிக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் சொல்லுங்கள், இதோட அர்த்தம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வழியில் நெருப்பே கடந்தாலும் மிதிச்சிட்டு போயிட்டு அண்ணாமலையாருக்கு வரதே கர்மத்தை கழிக்கிறதுக்கு. இங்கே நீ வீடு மாதிரி குடும்ப விஷயத்தை பேசிட்டு போகக்கூடாது இல்லையா? ஐயா நாங்கள்லாம் கிரிவலம் போகும்போது எதிர்த்தாப்புல யாராச்சும் வந்தாங்கன்னா கூட மௌனமாக இங்கே பாருங்க, நாளைக்கு பேசுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அது யார் வந்தாலுமே சரி. கிரிவலம்னா சாதாரண இல்லை சாமி. இந்த 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 பாதையில் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் தேவர்களும் தெய்வங்களும் நடந்து வந்த பாதை. அந்த பாதையில் எப்படி நீங்கள் வரணும்? ஐயா பின்னாடி தான்மா பேசும்போது நீங்கள் காணொலி கடைசியாக பார்த்துங்க. ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வாய்ஸ் தான் தேவையை தவிர ஒரு முகம் இல்லை. அதில் வராது. பின்னாடியே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல ஆச்சுங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள். நல்லது. நான் சொன்னது புரியுதுங்களா? சிவசிவா அருணாச்சலா அண்ணாமலையார். அண்ணா வணக்கம். ஐயா வணக்கம். 8 சிவலிங்கங்கள் சுற்றி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். அதில் இந்த குபேர சிவலிங்கத்துக்கு என்ன சிறப்புங்க ஐயா? இதனோட சிறப்பு ஐயா, நினைத்தாலே நமக்கு முற்றி தரக்கூடிய வாய்ப்பு இந்த சிவலிங்கத்துக்கு. அதாவது அஷ்டத்துக்கு 8, இது 7வது லிங்கம். இந்த 7வது லிங்கத்தில் ரொம்ப முற்றி வாய்ந்த சக்தி வாய்ந்த குபேரலிங்கம். எல்லாருமே நினைத்தது நடக்கக்கூடிய லிங்கம். பிறப்பிலே கோட்டீஸ்வரனாக இல்லைன்னாலும் இங்கே வந்தால் அது கண்டிப்பாக நடக்கும், நடக்குது.
நடந்து இருக்குது. தொடர்ந்து வராங்க. ரொம்ப வெளி மாநிலத்திலேருந்தெல்லாம் வர்றாங்க. அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த லிங்கம் தான். குபேரலிங்கத்தோட சிறப்பு பிறக்கிறப்ப அந்த கோடீஸ்வர யோகம் இல்லாட்டா கூட இங்கே தொடர்ந்து வர்றதுனால இருக்குது. ஆமாம். சரிங்க, நன்றிண்ணா. நன்றி ஐயா. அண்ணா வணக்கம். இப்போ 8 சிவலிங்கங்கள் வந்து திருவண்ணாமலையை காக்க தான் நினைக்கிறோம். அப்போ 7 முடிச்சு கடைசியாக அந்த 8 வராங்க இல்லைங்களா? இந்த 8வது உள்ள சிவலிங்கத்துக்கு அப்படி என்ன சிறப்பு? சிவனே மலையே சிவனாக எல்லாம் பக்தர்கள் வழிபடுறாங்க. சிவனே மலையாக இருக்கிறதுனால அந்த மலையை சுற்றி 8 திக்கு பாலகர்கள் பேர். அவங்க வந்து ஒரு லிங்கமாக பிரதிஷ்டை செஞ்சு வருணலிங்கம், இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் 3 வச்சு பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. ஈசானின்னா நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியாக நம்ம எங்கே போகிறோம், சிவனே வரோம். அந்த சிவனை பார்த்துட்டு கடைசியாக உள்ள இதுக்கு போயிடுறாங்க. சுடுகாடு. அதுக்கு அருகில் இருக்கிறது இந்த ஈசானலிங்கம். நம்ம வாழ்க்கையோட தத்துவத்தை கடைசியாக வந்து எங்கே வந்தாலும் கடைசியாக இங்கே தான் பார்த்துட்டு நீ போய் எங்கேருந்து வந்து அங்கேயே போயிட்டு அப்படிங்கிறதுக்கு அறிகுறியாக இங்கே வந்து அமைச்சிருக்காங்க. நாடியே வந்து அண்ணாமலை மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக முடிக்கிறது இங்கே தான். நம்ம போய் சேர்ற அவரை பார்த்துட்டு போய் முடிகிற இடமும் இதுதான். சரிங்க, தகவலுக்கு நன்றி. இரவு 1:30 மணி ஆகுது. ஆனால் இவ்வளோ பேர் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரிசையில் நிற்கிறாங்கிறது தெரியுங்களா உங்களுக்கு? பாருங்கள். இது 14 கிலோமீட்டர் சுற்றி வர இல்லைங்களா? அதனோட பழம் வந்து இதில் நுழைஞ்சா கிடைக்கும். இந்த 14 கிலோமீட்டர் சுற்றி வந்து போகும்போது இதில் நுழைஞ்சிட்டு போகணும். அதனோட அவ்வளோ அந்த சுத்திரனோட அதோட பழம் இது உள்ள நுழைஞ்சு போயிட்டு வந்தோம்னா இந்த இடுக்கு பிள்ளையாருக்குள்ள இல்லை. அதனால் வந்து அவ்வளோ பழம் அதனோட கிடைக்கும். அதுலேயே வந்து நம்மளோட வந்து இவ்வளோ தூரம் சுற்றி வர இல்லையா, அது நமக்கு கை கால் வலிக்கும். அது உள்ளார நோஞ்சி பண்ணோம்னா நம்மளோட நரம்பு நாடி நரம்பு எல்லாம் இந்த கருப்பை இந்த பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே அது கரெக்ட் பண்ணி வெளியாடும். அதனோட இதுதான் பழம். இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எப்போ இவங்கெல்லாம் போயிட்டு வர்றது? இன்னும் போயிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஒருத்தர் உள்ளே போய் அதில் வர்றதுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறவங்க சட்டுன்னு வெளியே வந்துடுறாங்க. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் லேட் ஆகுது வெளியே வர. அப்போ என்ன பண்ணுது, டைம் ஆகுது. மெலிசாக இருக்கணும்னா சட்டுன்னு வந்து வெளியே வந்துடுவாங்க. ஒருத்தர் குண்டா இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது அவங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வெளியே வரணும் இல்லையா? அதனால அவங்க தன்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளியில வந்தா தன்னுடைய கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வந்த மாதிரி எல்லாமே உள்ளார போயிட்டு வந்தோம்னா நமக்கு அவ்வளோ உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். கை கால் வலி இல்லாம இருக்கும். நமக்கு இந்த நரம்புகள் எல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணும். நமக்கு எங்கன்னா பிடிப்போ ஏதோ இருந்துச்சுனாலும் அது வந்து சரி பண்ணிடும். சரியாயிடும். அதுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த கருப்பை எல்லாமே கிளீன் பண்ணும். அவ்வளோ நல்லது. தனக்கு மாட்டிருக்கிற அந்த கஷ்டங்கள்லேருந்து வெளியே வர்றது தான் அந்த இடுக்குலேருந்து வெளியே வர்றது இடுக்கு பிள்ளையார் கோயிலேருந்து. நம்மளோட உடம்புல இருக்கிற வலியிலேருந்து நாடி நரம்புலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அதனோட கஷ்டத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றாரு. நன்றிம்மா. அது வேணாம். போதும் ஒன்று போதும். வேணாம் நீங்கள் வச்சுக்க. வேற யார்கிட்டையாவது நீங்கள். அவருக்கு ரொம்ப கிட்டத்தட்ட வயதாகிடுச்சு. ஆனால் அவர் யாசகம் கேட்க அவருக்கு விருப்பம் இல்லை போல். அதனால் வந்து பார்த்திங்கன்னா
அவர் ஒரு 10 பேனா இந்த மாதிரி வேஷ்டியெல்லாம் வைக்கிறாரு. ரொம்ப நல்லது தான். அவருக்கு வயது கிட்டத்தட்ட 80 தாண்டி இருக்கும். அப்படி இருந்தும் யாசகம் எடுக்காமல் அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு யாசகம் கொடுக்காம அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குங்க. நன்றி. அப்படியே இது வந்து பார்த்திங்கன்னா பேய்கோபுரம் மெயின் சாலை தான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிரிவலம் போகிற பாதை தான். பார்த்திங்கன்னா தெரியும், கிரிவலம் போயிட்டுருக்காங்க. அந்த பேய்கோபுரம் மெயின் சாலையிலே வந்து பார்த்திங்கன்னா இதோ குளம் அது சரிஞ்சிருக்கு இல்லைங்களா. மலை சரிவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அந்த மலை சரிவுக்கு கீழே வீடுகள் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழேயே தான் இந்த குளம் இருக்குது. இது வந்து ஒரு காலத்தில் பிள்ளையார் குளம்னு அழைக்கப்பட்டு அப்புறம் பில்லா குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குளத்தோடைய நிலை பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கிரிவலம் போகிற ஒரு பாதையில் புனிதமான ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு குளம் வந்து காலப்போக்கில் ஒரு பிள்ளையார் குளமாக இருந்து இன்றைக்கி பில்லா குளமாகி இப்போ ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கழிவு நீர்கள் தான் வந்து ஊற்றிட்டுருக்கு. இந்த குளம் கரெக்டாக பார்த்திங்கன்னா பேய்கோபுரம் அதனுடைய மெயின் சாலை நிலச்சரிவு வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கு கீழே தான் இருக்குது. இந்த வண்ணாத்தி குகைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஐயா கூட இருந்திருப்பார் இல்லைங்களா, அந்த ஐயா இருந்த இடம் அங்கே தான். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த குளம் பராமரித்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, நம்ம பண்ணுற கொடுமையால் அது எதை சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே மாவு இருந்திருக்கும் போல் அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. கேமரா ஆஃப் பண்ணிட்டேன், நீங்கள் ஏதோ பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எது பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் கேமராலாம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னோம், அதை பேசினே இருக்கும்போது அதுக்கப்புறம் அதுவும் சேர்த்து இது பண்ணிட்டேன். ஆனால் இருக்கிறதுலே வந்து அந்த ஆள் எவ்வளோ பரவாயில்ல. சொந்த தம்பியா நீங்கள்? ஆமாம், அவங்க பொண்ணை தான் நான் கட்டியிருக்கிறது. அவங்க பொண்ணை தான் கட்டியிருக்கீங்களா? அது தாய் மாமன். எனக்கு அந்த பொண்ணுக்கு எனக்கு வந்து அக்கா ஆகணும். அக்கா மேலே கட்டிக்கிறீங்க? அக்கா பொண்ணை நான் கட்டியிருக்கிறேன். எனக்கு அக்கா பொண்ணு ஆகணும். அக்காவும் சொந்த ஊரே? சொந்த தருமபுரி. அக்காவுக்கு அக்கா ஆகணும், அது அத்தைக்கு அத்தையும் ஆகணும். ஆனால் அக்கா ஃபஸ்ட்டு வந்து அக்கா தான். அக்கா தான். என்ன சொல்லுவாங்க இவங்க? என்ன எதுவும் பேச மாட்டாங்க. கேட்குறது அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு வேணும் அப்படின்னா இல்லைன்னா வேணான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். எத்தனை வருஷமா அப்படி இருக்கும்? அவங்க இங்கே 26 வருஷம் ஆகுது. அவங்க பொண்ணு 6வது படிக்கும்போது வந்தது. சொந்த ஊர் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பாலக்கோடு தாலுக்கா, மாரண்டல்லி, ஜெகசாம்பர் வில்லேஜ். உங்கள் பேர்னா? காமராஜ். அவங்களோட சொந்த தம்பி. ஆமாம். இப்போ இவங்களை சுற்றி இப்போ நிறைய அந்த வெளிநாட்டவர் வந்து பார்க்குறது இயல்பு வந்து பார்த்துட்டு போகிறது. ஆனால் இப்போ இவங்களே வந்து பின்தொடர்ந்து இப்போ நமக்கு நம்பி வராங்கல்ல மக்கள், இப்போ இவங்களே அவங்கள வந்து அடிக்க தான் செய்வாங்க. அதாவது சும்மா அந்த ஒரு பக்தியோடன்னு சொல்லுங்கள், அதை அவங்க விரும்பி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இப்போ வராங்கல்ல நம்ம வெளிநாட்டவர்லாம் வராங்கல்ல, இப்போ யாரோ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி இருக்காங்க இல்லைங்களா. ஒருத்தர்லாம் பை போட்டுட்டுலாம் இருப்பார். என்ன காரணங்க அதெல்லாம்? அவர்லாம் அவங்களுக்கு எது அவங்க ஊரில் வந்து இவங்க காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்களை தேடினதுக்கப்புறம் வந்தாங்க. இப்போ கூட இப்போ 2 பேர் வந்திருக்கிறாங்க. பூரி ஜெகநாத் அந்த கோயிலில் வந்து 2 பேர் கோயிலில் தரிசனம் பண்ண போயிருக்கிறாங்க. அங்கே வந்து 2 பேருக்கு வந்து இங்கே போங்க, அந்த அம்மா கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக வந்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வராங்க. அங்கங்கே போய் அதுக்கப்புறம் காட்சி அவங்க ஊரில் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நாங்கள் காட்சி கொடுக்க. பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வந்து அவங்க வெளியூர் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருந்து போயிருக்கிறாங்க. அங்கே போகும்போது இந்த அம்மாவை போய் பாருங்க அப்படின்னு. இந்த அம்மா எங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் அவங்க 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது எந்த ஊர், திருவண்ணாமலை இருக்கிறாங்களா எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு தெரியாது.
அதுக்கப்புறம் அப்படியே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இங்கே அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு தான் அதுக்கப்புறம் தான் பார்த்துன்னுக்குறாங்களே. இப்போ அவர் வந்தார் அப்படின்னா அந்த பைப் போட்டுருக்கிறது தானே சொல்கிறீங்க? அவர் இல்லாமல் இன்னும் சிலர் பைப் போட்டுனுக்கிற வந்து அவர் இப்போ சிங்கப்பூருக்கார், அவர் ஊருக்கு போயினுக்கிற அப்படி இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகல, ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த வாரம் வரோம் அப்படி. இப்போ அவரை நம்ம வந்து காணொலியில் தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் இத்தனை வருடமாக சுதந்திரமாக கிரிவலத்தில் போனவங்க, பார்க்குற மக்கள், வேணுங்கிற மக்கள் போய் ஆசீர்வாதம் வாங்கினவங்க எல்லாம் உண்டு, இவங்களும் பண்ணுவாங்க, எல்லாமே உண்டு. ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்ததை சொல்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி, இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை, மக்களே பாதுகாப்பு தானே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கிட்ட அண்டை விடாமல் தள்ளதெல்லாம் நம்ம காணொலியில் பார்த்தோம். அவரை தவறாக யாரும் வந்து நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட. சரி அதாவது அவங்க எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னாக்கல, இப்போ நடந்து அவங்க வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க, 2-2.5 மணி நேரத்தில் சுற்றுறாங்க. இந்த கிரிவலம் வந்து 2.5 மணி நேரத்தில் சுற்றி முடிச்சிடுவாங்க. இவங்க போகும்போது எதுவுமே எதிர்பார்ப்பாங்க, சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க. சல்லுன்னு போயிட்டே இருக்கும்போது நடந்து போகும்போது காலில் வந்து விழுறாங்க, வேகமாக போகும்போது காலில் வந்து விழுறாங்க, காலுக்கு சென்டராக இப்படி வந்து கையை வச்சிடுறாங்க. அப்போ வந்து இவங்க கீழே விழுந்துருவாங்க அப்படின்றக்கோசரம் தான் அந்த ஃபாரினர்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிறவங்களும் பாதுகாப்போடு போகிறாங்க. ஆனால் இவங்க எத்தனை வருஷமாக இங்கே போகிறாங்க? இங்கே 25 வருஷம் ஆகும். அப்போ ஒரு 25 வருஷத்தில் என்னைக்காவது கீழே விழுந்திருக்காங்களா? அது நம்மளுக்கு தெரியாது. எப்படியும் காலை தட்டி விடுற அளவுக்கு பக்தியில் விழமாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க விழுந்ததா நம்ம எந்த ஒரு காணொலியாவோ, ஆனால் நீங்கள் இந்த ஊர் தானே, அப்படி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி எதுவும் கிடையாது. அப்போ இத்தனை நாளாக நம்ம அவங்க வந்து கடவுள் ஆசை பெற்றவங்க, கடவுள் ஆசையை பெற்றவங்க மக்கள் பார்க்க விரும்புறது இயல்பு. அப்போ ஏதோ ஒரு பேர் இன்பத்தினாலையும் அன்புனாலையும் கிட்ட வருவாங்க. கண்டிப்பாக அவங்க விழப்போறதா இவங்க தாங்கி பிடிக்கிற அளவுக்கு தான் அவங்கள எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மொழி தெரியாத ஒருத்தர் வந்து நம்மளே பார்த்துருப்போம், வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே நெருங்க. அது என்னவா நமக்கு வெளிக்காட்டுது அப்படின்னா, நான் பார்த்தது ஒரு அடிப்படை மனுஷன் தான் சொல்கிறேன். நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, அவங்க பாட்டு செவனேன்னு தானே இருந்தாங்க, மக்கள் எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆசீர்வாதம் பெற்றாங்க, இவ்வளோ நாள் இயல்பாக தானே இருந்துச்சு. இப்போ கூட வந்து யாரை வந்து கும்பிடுங்க வேற தொந்தரவு இவங்க வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து பார்க்குறாங்கன்னா அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் வந்து கட்டாயப்படுத்தி கையை பிடிக்கிறது, நான் ஜூஸ் கொடுக்குறேன், நான் ஆப்பிள் கொடுக்குறேன், ஆரஞ்சு இப்படி தானே 26 வருடமாக தொடர்ந்து இருக்குங்கிறேன். அவங்க அது நம்மளுக்கு தெரியாது. அதாவது தொந்தரவுன்னு சொல்லி இது வரைக்கும் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இல்லை ஜனங்க நிறைய தொந்தரவு பண்ணுறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா அவங்க அன்பால கைதான் நீட்டுவாங்க, யாரும் போய் வாயிலையோ. ஜனங்க வந்து இப்போ நாங்கள் பேசுறதுக்கு வந்து இப்போ இதாக இருக்குது, அதை டெய்லி வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நாள் வந்து முழுசாக அதுக்கப்புறம் சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசணும். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க, ஜனங்க எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. ரொம்ப தொந்தரவு பண்ணாக்கல அதுக்கப்புறம் வந்து இப்போது அவங்க முன்னாடி வராங்கன்னா இப்படி போய் முன்னாடி நிற்கிறது, முன்னாடி நிற்கிறத விட பின்னாடி அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நான் வந்து இப்படி பின்னாடி போகிறேன்னா எனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியாது. அப்போ அவங்க கீழே தானே விழுவாங்க. கும்பிட்றேன்னா ஓரமாக நின்று கும்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வழியில் வந்துட்டே வரும்போது அதுக்கப்புறம் இப்படி கும்பிட்டதுக்கப்புறம் போயிட்டே இருங்க. இல்லை நானும் செல்ஃபி உங்களை இப்படி பின்னாடி போனால் பின்னாடி இல்லை பைக்கு வரோம், இல்லை ஆட்டோ வரோம், இல்லை கார் வரோம், ஏதோ ஒன்று வரும். அப்படியே சில பேர் இவங்க வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற இவங்கள தான் இது பண்ணுறாங்க, பின்னாடி என்ன இருக்குதுன்னு தெரியறதில்ல அவங்க. அப்போ அவங்க கீழே விழுறாங்கல்ல, அவங்களும் கீழே விழுந்து ஏதோ ஒன்று இதாகுது. அது இன்னொன்று என்னன்னாக்கல, இப்போ இந்த சைடு இப்போ இவங்க ரோட்டில் இப்படி போகிறாங்கன்னா இந்த சைடு எடுக்கிறாங்கன்னா இந்த சைடு இருக்கிறவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்றாங்கல்ல. இப்போ இங்கே இருக்கிறாங்க, அங்கே அன்னதானமோ சாப்பாடோ ஏதோ சாப்பிட்டு இருக்கிறாங்க, அவங்க அங்கேருந்து இவங்கள பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. ஓடி வரும்போது ஒரு பைக் என்ன ஆகுது, ஒரு 30 ஸ்பீடு 40 ஸ்பீடு ஒரு ஆட்டோவோ, இப்போ ஒரு ஆட்டோவே இருக்குது, ஆட்டோக்காரரு யாருன்னா, ஆனால் நான் தப்பாக சொல்ல ஒன்றில் இருக்கிற இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 30 ஸ்பீடில் 40 ஸ்பீடில் வராங்க. வரும்போது அங்கேருந்து வரும்போது இந்த பக்கம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வண்டி இல்லைன்னா அப்போது வந்து வரலாம் அப்படின்னு செய்யலாம். ஆனால் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு இங்கே இருக்கிற அவங்க கூப்பிட்டா அவங்க ஓடி வராங்க, பைக்கு வருது, ஆட்டோ வருது, அது எதுவுமே எதிர்பார்க்காத அவங்க வந்து ஓடி வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ நாளாக இவங்க கூட இருக்கீங்க? இப்போ ஒரு 3 வருஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக கூட இருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் தடுத்து நிப்பாட்டினா அந்த விதம் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? நான் அதெல்லாம் சொல்லவே கூடாது. இல்லை அதுதான் நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? சொல்ல மாட்டேன். அப்போ ஒரு மொழி தெரியாத ஒருத்தர் வந்து இவங்க இப்போ நான் ஒருத்தங்க பார்க்க வரேன், இப்போ நான் வந்து ஆசீர்வாதம் சொல்ல வரேன், அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. அவங்களையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து
இப்படி வச்சு சொல்லிட்டு நிற்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு காணொலி 2 காணொலியில் அவரை வந்து அப்படி சித்தரித்து காட்டியிருக்காங்களா இல்லை அவர் அப்படி இருக்காரா? இங்கே இருக்கிறதுலே ஒரு 3 பேர், அதாவது நான் 3 பேர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்கிறதுலே நல்லவங்க வந்து அந்த ஃபாரின்காரரு இந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பாக எது ஒன்று இது இல்லை பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இவங்களுக்கும் பாதுகாப்பு. அந்த ஆளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அதுக்கப்புறம் தள்ளி தான் இவங்க விலைக்கு தான் விட்டுனுக்குறாங்க. இப்போ அவர்கிட்ட வந்து இவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. பேச மாட்டாங்க. அதெல்லாம் பேச மாட்டாங்க. நார்மலாக அவங்களை பேச வருமானா? யாருக்கு? பேசுவான். எல்லா தமிழ் தெரியும், கன்னடா தெரியும், தெலுங்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க பேசுவாங்க. எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் யாரும் இல்லாத மாதிரி மட்டும் உங்கள்கிட்ட பேசுவாங்க. சாப்பாடு என்ன வேணும்னு கேட்டாக்கல அதுக்கப்புறம் இதை செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். ரொம்ப மகிழ்ச்சியோட சொன்னதுக்கு. அண்ணன் நம்ம காணொலி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. வந்ததும் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்களான்னு நான் கேட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் தொப்பியம்மா காணொலி பார்த்துருக்கேன், நான் உள்ளே போய் விவரமாக பார்த்ததில்ல. இன்றைக்கி திருவண்ணாமலையை சுற்றி பார்க்கும்போது அவங்கள வந்து இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால நம்ம வந்து பார்த்தோம். அவங்க பகலில் இருக்கிற இடம், இரவில் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி பார்க்க வந்தப்போ அண்ணனை வந்து நம்ம சந்திச்சோம். சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோகன். அவரோட வயது 75 வயது ஆகுது. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த ஒரு மனுஷன். நீங்கள் பார்க்குற அம்முனி அம்மன் கோபுரத்துக்கு முன்புறத்தில் தான் கடை வச்சுருக்கிறாரு. ஐயா உங்களுக்கு 75 வயது ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க. பிறந்து தவழ்ந்து வளர்ந்த ஒரு எல்லாமே இதே ஊர் தான். சரிங்களா? அப்போ நீங்கள் பார்த்த திருவண்ணாமலையும் சொல்லுங்கள், இப்போ பார்க்குற திருவண்ணாமலையும் சொல்லுங்கள். முதல்ல நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் கோயிலுக்கு ரொம்ப ஃப்ரீயாக போவோம். எந்த நேரமும் கோயிலில் தான் இருப்போம். 1 மணி நேரம் ஆகும் கோயில் சாமி கும்பிட. ராஜகோபுரத்தில் ஆரம்பித்து கருவறைக்கு சென்று அண்ணாமலை உண்ணாமலை வணங்கிட்டு வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். ரொம்ப நிசப்தமாக இருக்கும். நல்லா சாமி கும்பிடுவோம். மனம் உருகி அண்ணாமலையார் வேண்டுவோம். இந்த கோயிலுடைய ஸ்தலத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா, நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறது தான். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தின்னுவாங்க. நான் அப்படி சொல்ல முடியும், உயிர் பிரிந்தால் முக்தின்னு சொல்லுவேன். ஏன்னா இறந்தால்ன்ற கூட ஒரு வார்த்தை வரக்கூடாது அப்படின்னுக்காக உயிர் நீத்தால் முக்தின்னுவாங்க. தில்லையம் நடராஜனை தரிசித்தால் முக்தின்னுவாங்க. ஆனால் அண்ணாமலையார் நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர். அது ஏன் அந்த காலத்தில் நினைத்தாலுக்கு முக்தி தரக்கூடிய அண்ணாமலை சொன்னது காரணம் என்னவாக இருக்குன்னு என்னுடைய கெஸ்டிங்கில் சொல்கிறது என்னன்னாக்கா, நிறைய வெளி மாநிலத்திலேருந்து நிறைய ஜனம் வருவாங்க. உள்ளூர் வாசிங்க கோயிலுக்கு போக முடியாது. இது மாதிரி சூழ்நிலை பிற்காலத்தில் உருவாகும் அப்படின்னு நினைச்சோ என்னவோ, இது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார்னு சொன்னது இது நானாக ஒரு கற்பனையில் சொல்கிறது. நீங்கள் சொல்கிறது போல தானே இப்போ இருக்குது. இப்போ தான் அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கிறவங்க கோயிலுக்குள்ளே போகிறது போக முடியாது. நீங்கள் அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்தாரை வாழ வைக்க அண்ணாமலையார்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து போகட்டும். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் இங்கேருந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையார் ஸ்தலம் இது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. வந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப செழிப்பாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அண்ணாமலையார். ஐயா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கிரிவலம் போயிருப்பாங்க. ஆமாம். அப்போ உள்ள கிரிவலத்துக்கும் இப்போ மக்கள் போகிற கிரிவலத்துக்கும் அதோடைய விளக்கம் எப்படிங்க இருக்குது? நான் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளாக வருஷத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து 40 நாள் மலை சுற்றுவேன். இடைவிடாமல் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மலை சுற்றுவேன். ஒவ்வொரு தமிழ் மாதமும் மலை சுற்றுவேன். இதை நான் ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக போகிறதில்லை. இங்கே ஒருத்தர் போனால் அங்கே 4 பேர் போவாங்க, அங்கே 4 பேர் போனால் அங்கே 10 பேர் போவாங்க. அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இரவு பகல் இந்த எனி டைமு ஏடிஎம் மாரி எந்த நேரமும் கிரிவலம் சுற்றுறாங்க. 24 மணி நைட்டு 12 மணிக்கு போய் பார்த்தாலும் சுற்றுறாங்க. கோயிலில் வந்து சிறப்பு என்னன்னாக்கா, இங்கே வந்து என்ன நம்ம நினச்சி வேண்டிக்கிறோமோ அது பூரா நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அண்ணாமலையார். நான் இந்த ஊரில் இருக்கிறதுக்காக சொல்ல வரல, இதை தெரிஞ்சு தான் எல்லோரும் வராங்க இங்கே. நான் சொன்னால் ஒரு மிகப்பத்து சொல்கிற மாதிரி அண்ணாமலையார் போய் நம்ம மிகப்பத்திருக்கு. அவரே பெரிய கடவுள் தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றுறாரு. அது இந்த வகையில் தான் நிறைய பேர் வந்து அண்ணாமலையாரை வணங்குறாங்க, நல்லா அருள் பெறுறாங்க, ஆண்டவனுடைய அதில் பெற்று அதெல்லாம் வளமாக வாழறாங்க. அதான் மெயினுங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரையில் எல்லா வகையிலும் தண்ணிக்கு இப்போ தட்டுப்பாடு கிடையாது. குழா தண்ணியை குடிச்சோம்னாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முன்னெல்லாம் மலை சுற்ற போகும்போது நான் போகும்போதெல்லாம் வீட்டை விட்டு புறட்டுனாக்கா எனக்கு வந்து 2.5-2.25 மணி நேரம் ஆகும். அடுத்த இடங்கத்தையும் வெளியிருந்து கும்பிட்டுக்குவேன். அடியண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வருவேன். அப்படி வரும்போது எனக்கு 2.25 மணி நேரம் தான் ஆகும். 2.5 to 2.25 அந்த டயத்தில் வந்துடுவேன். அதை கூட யாரை விட்டு பேசுறது கிடையாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில்
ஒருத்தர் வழி கேட்டாவோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணுமோ அதுமாரி சூழ்நிலையில் மட்டும் பேசுறது. இப்போது நான் பேசாத போவேன் அப்படின்னு நான் போயினே இருக்கும்போது ஒருத்தர் மயங்க ஊட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் பேசாதான் போவேன்னு போகிறது கிடையாது. நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறது, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறது, இது மாதிரி செய்வேன். அதனால் பேசாமல் தான் குடும்பம் சொத்து. ஆனால் இப்போ வந்து ஊரு கதை உலக கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் போகிறாங்க தவிர அது வந்து ஒரு சிறந்த பக்திக்கு அடையாளம் கிடையாது. என்னை பொறுத்த வரையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியாது. இதுதான் அப்படி போயின்னுக்கிறாங்க. பக்தி இருக்குது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பக்தியை நெறியோடு பண்ணுறதில்லை. அதான் இப்போ தெரியுற சூழ்நிலை. அப்போ என்ன மாதிரி போகிறவங்க பூரா மௌனமாக தான் போவாங்க. இங்கிட்ட ஒருத்தர் போனால் அங்கே ஒருத்தர் போவாங்க. அப்படியே ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் சுற்றுறாங்க. அந்த அடிக்கு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ அடிக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு பயபக்தியாக இல்லை. ஏதோ கதை பேசிக்கின்னு நானும் வந்து தொடர்ந்து பௌர்ணமிக்கு வந்து நிற்கிறேன், 10 பௌர்ணமி வந்துட்டு 20 பௌர்ணமி வந்துட்டு 30 பௌர்ணமி சொல்கிறாங்களே தவிர அது மாதிரி இல்லை. எப்படி நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு 40 விரதம் வந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க, தங்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும். இப்போ உதாரணத்துக்கு பீடி பிடிக்கணும் இருப்பான், அதை விட்டுடணும். சீர் பிடிக்கணும் இருப்பான், மது பழக்கம், இதுமாதிரி ஒவ்வொன்றும் விட்டுறாதான் அந்த சாமி கோயிலுக்கு போய்ட்டு வந்து மரியாதை. அதுமாதிரி கோயிலுக்கு போகும்போது பேசாமல் மௌனமாக கிரிவால் சுற்றி வந்தாக்கா நல்ல பலன் கிடைக்கிறது என்னுடைய கருத்து. இல்லை உண்மை அதுதானே? உண்மையும் அதுதான். இப்படி தான் போகணும், முறை இருக்குது. ஆமாம். அதேமாதிரி கோயிலுக்கு போனாலும் எந்த நிமிஷம் போனாலும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவனுடைய மந்திரத்தை சொல்லின்னு போனால் அவ்வளோ பலன் நம்மளுக்கு. ஏதோ ஒரு கதையை பேசிக்கணும் அப்படி இப்படி போகிறதுன்றது வந்து அது அவ்வளோவா சரியில்லை. இப்போ வேறு மாநிலங்கள்லேருந்து அதிக நபர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. ஆமாங்க. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? அது இந்த ஊருக்கு பெருமை தான். மற்ற மாநிலத்திலேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது பெருமை தான். நம்ம ஊருக்கு பெருமை தான். அந்த அளவுக்கு அண்ணாமலை ஈடுபாடு கொண்டு அவருடைய எப்படி சொல்லுவாங்க, அந்த காந்தத்தை இழுக்கிற மாதிரி ஒரு இரும்பு துகள்களை காந்தம் இழுக்கிற மாதிரி அண்ணாமலை இருந்த தரிசனம் பண்ணுறது பெரிய விஷயம்தான். நம்ம பெருமை தான். அவங்க வர்றது பெருமை. அவங்க வந்து இங்கேயே வந்து தொழில் தொடங்குறதாகவும் இங்கேயே வந்து இடங்கள் வாங்குறதாகவும் சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க தொழில் எதுவும் தொடங்கலை. ஒரு சில பிளாட்லாம் வாங்கி போய்க்கிறாங்க, ஃபியூச்சரில் செட் ஆகும் அப்படின்றதுக்காக வேண்டி. மற்றபடி அவங்களால ஒன்றும் இடைஞ்சல்லாம் இல்லை. இப்போ கோயிலுக்கு வருவாய் தான். தமிழ் பெயர்லாம் பெயர் பலகைகள் போய் இன்றைக்கி வந்து வேறு பலகைகள் வந்ததா அவங்க வியாபார பர்பஸ்க்காக பண்ணுறாங்க. அதை நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் திருவண்ணாமலை இந்த வட்டத்தை தாண்டி வெளில போனால் தமிழ் தான். இங்கே லோக்கல் எல்லாருமே தமிழ் தான். வியாபார பர்பஸுக்காக வேண்டி அவங்களுக்கு இன்னும் தெரியாது இல்லையா? ஸோ அதனால் அந்த ஆந்திராவிலையோ இல்லை கர்நாடகா சம்மந்தப்பட்டது பெரும்பாலும் ஆந்திராவில் தான் மோஸ்ட்லி இதெல்லாம் பண்ணுறது இல்லை. அதனால் அவங்களுக்காக வேண்டி வியாபாரம் இல்லை என்னன்னு தெரியல அவங்களுக்கு, அதனால் வேண்டி. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கலை பண்பாட்டுத்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கலை முதுமணி அப்படிங்கிற குரல் இசைக்காக ஒரு இசைக்காக என்ன குரல் இசைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் வாங்கியிருக்காரு ஐயா. நம்மள்கிட்ட சொல்லும் போதே வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, சிவனை பற்றி ஒரு 4 வரிகள் நான் பாடுறேன்னாரு. கண்டிப்பாக வேணான்னா நம்ம சொல்லுவோம். ஐயா நீங்கள் தாராளமாக பாடுங்க, அவங்களும் சேர்ந்து கேட்கணும். பித்தா திரை சூடி பெருமானே அருளாலா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லே எனலாமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்தி பெருக்கில் எந்தன் ஊன்முருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக பக்தி பரவசத்தில் உயிர் பெருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே
கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வெண்ணை நல்லூர் உறையும் அருட்கடலே, வந்து என்னை என்றும் ஆளுகின்ற பரம்பொருளே, இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா. ஐயாவுக்கு வந்து அவருடைய குரல் வளத்தினால தான் அந்த கலை முதுமணி தானேங்க, கலை முதுமணி பட்டம் வந்து வழங்கியிருக்கிறாங்க. முது மாமணி பட்டமே வழங்கியிருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு குரல் இசை ஐயாவுக்கு. நீங்கள் பாடினதை பற்றி நான் சொல்ல வேணாங்க, நம்மளோட நேயர்கள் உங்களை பற்றி அந்த கமெண்ட்லேயே சொல்லுவாங்க. சரி ஐயாவை நீங்கள் திருவண்ணாமலை வந்தீங்க அப்படின்னா இதோ அம்மணி அம்மன் முன்கோபுரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறாரு. சரிங்களா, தொடர்ந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஐயாவை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. வெளியில இருந்து பேசுவாங்களா, வெளியில இருந்து பேசுவாங்களா, இங்கிருந்தே பேசுவோமா? திருவண்ணாமலை பற்றி கேட்குறீங்க, அதுக்கு உள்ளே உட்காருங்க, வெளியே உட்காந்து எதுவும் சொல்லக்கூடாது. அது சொன்னால் அது வந்து பலம் கிடையாது, எட்டு மோயும் பலம் கிடையாது. அதுதான் உள்ளே போ. சாப்பிடான்னு பேசட்டில்ல, உட்காரு, உட்காந்து அமைதியாக கேட்டினா தான் உனக்கு நல்லது. உட்காரு. நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப ஐயா இருந்தார் ஜடாமுடியோட. சரி, ஐயாட்ட ஒரு வார்த்தை இங்கிலீஷில் படிப்பியா? ஏதோ கொஞ்சம் படிப்பேங்க ஐயா. தமிழ் படிப்பியா? ஏதோ கொஞ்சம். ஐயா இது நீங்களா? வெளியாளுங்களாம் போட முடியாது. ஐயா நந்திவாய் புண்ணிய தீர்த்தத்தின் அருகில் அமைந்துள்ள அதுதான் ஐயா பார்க்க வந்தேன் நான். அந்த நந்திவாயிலேருந்து வர தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அவரை தான் நந்தியை தான் பார்க்க வந்தேன். இதான் படின்னு மீதி கதை அப்புறம் சொல்கிறேன். உட்காருங்களா ஐயா? சவுண்டாக பேசினா தான் உனக்கு தெரியும். பச்சை இலையில் விளக்கு எரியுதுங்களா? ஆமாம். எங்கேயா? இங்கே தான் எரியும். இங்கேயா எப்படிங்கய்யா? படி என்ன இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது. ஒரு அற்புதம். இந்த நந்திவாய் புண்ணிய தீர்த்தத்தில் ஒரு அற்புதம். பச்சை இலையில் விளக்கு எரியும் நிகழ்ச்சி தினமும் இங்கு மட்டும் தான் நடைபெறுகிறது. கிரிவலம் மற்றும் மலைப்பகுதியெல்லாம் மூலிகை செடிகள் இருப்பதால் அதன் காற்றும் நம் சுவாசத்தாலும் நோய் நொடிகளின்றி வாழலாம். மலை சுற்றும் பாதையில் சித்தர்களும் ரிஷிகளும் வலம் வருவதால் கிரிவலம் வரும் பக்தர்கள் ஓடி வராமலும் பேசாமலும் இறைவனின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டும் வர வேண்டும். அப்பொழுதுதான் பரிபூர்ண புண்ணியமும் பாக்கியமும் நினைத்த காரியமும் கைகூடும். ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் வேஷ்டி கட்டி கொண்டு வர வேண்டும். நல்ல கருத்து தாங்க ஐயா. பச்சை இலையில பார்க்கணுமா? ஆமாங்க ஐயா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் பார்த்ததில்லை. எண்ணெயில் தான் விளக்கு எரியும். பார்க்கணும், கொஞ்சம் தூரம் போய் வரணும். அந்த ஏழை கிளி வர்றேன். இலை போய் கிள்ளிட்டு வரணுமா? எங்கே நான் வரலாமா? அங்கெல்லாம் யாரும் பறிக்க இடத்துல வரக்கூடாது. அந்த அம்மா வந்து சூலி அம்மன், புரியுதுங்களா? சிறு சூலி அம்மன்
பச்சை இலையில ஏறி வரும்போது தான் 3000 ஆண்டுகளுக்கு மிஞ்சி சித்தர் இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது நான். புரியுதுங்களா? உங்கள் பெயருங்கய்யா? என் பேர் அதெல்லாம் இருக்கும் பாரு. இன்னும் வார்த்தை சொல்லுங்க. அது போல் பச்சை இலையினா சும்மா சாதாரண கண்ணிங்க, சப்த கன்னிகள் அங்கே இருக்கிறது 3000 வெள்ளைக்காரன் பேரெல்லாம் கட்டினது. இப்போ நான் கட்டுறேன். அந்த கட்டுறதுக்கு எதுவும் எங்கிட்ட வசதி இல்லை. அதனால் ஏதாவது அவங்களால முடிஞ்சது பார்க்கறது தான் மேலே கோயிலுக்கு இட்டு போகிறேன். கோயிலுக்கு வரீங்களா? மேலே தாங்க நானும் போகிறேன். மேலே தான் போகிறீங்களா? அங்கே தான் நான் இருக்கிற இடம். இப்போ பச்சை எல்லாம் எறிகிறது எப்போங்க பார்க்கலாம்? கொஞ்சம் நேரம் உட்காருங்க. எவ்வளோ நேரங்க ஆகும்? ஒரு 10 நிமிஷம் ஆகும். நான் வரேங்களா? அந்த இலை பறிக்கும்போது வரக்கூடாதுங்க. அது சில பேர் அது அனாவசியமாக நினைப்பாங்க. என்னடா இலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது உன் மனசு இப்போ எட்டாம்னாக்கா உனக்கு தெரிய போகுது. கண்ணை கட்டி வியாபாரம் பண்ணுவது அது நீ தான் விளக்கேற்ற போகிற. அந்த இலையில நான் விளக்கேற்றட்டா? நான் நீ ஏற்றினா அப்போ தான் இதோட பவர் என்ன, உன்னோட பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பச்சை இலையை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்க. அந்த பச்சை இலையில நான் விளக்கு ஏற்றணும். ஆமாம். சரிங்க, நான் வெயிட் பண்ணட்டா? வெளியூர்னு வச்சு தான் நான் சொல்கிறதுக்கு இருந்தேன். இல்லைன்னா யாருக்கும் நான் சொல்கிற மாதிரி இல்லை. நோட்டீஸ் கொடுத்தா படித்து பார்த்துட்டு அவங்க எதாவது பண்ணுறாங்களா பண்ணட்டும். இப்போ ஒரு கோயில் கட்டணும். இப்போ அந்த சிலையெல்லாம் மேலே போகிறது தான். இது விநாயகர் சித்த புத்தி பெருமாள் சிலை ஏற்றோம்னாங்க தெரியுமா? அதில் ஃபஸ்ட்டு கல். இது ராஜஸ்தானு, அண்ணாமலை, உண்ணாமலை, நவகரகம் எல்லாமே எடுத்தாந்து வச்சு இருக்கிறேன். மேலே எடுத்து கட்டுறதுக்கு வசதி இல்லை. ஏதோ உங்களால் முடிஞ்சது செய்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். அதுதான் கொஞ்சம் தான் இருங்க. ஏன்னா நீ கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துட்டா ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் சிரமப்பட வேணாமே, நான் வரேன்னுங்கய்யா. வேறு ஒன்றும் இல்லை. வரக்கூடாதுங்க. சரிங்க, நான் வரல. நான் இன்னொரு ட்ரூப் வந்தீங்கன்னா அப்போ உனக்கு நான் அதை தெளிப்படுத்தலாம். இப்போ தெளிப்படுத்தக்கூடாது. அது யாருக்கும் தெரியாது. எது தெரியாது? அந்த மர்மம். அந்த மர்மம் காட்டிட்டுன்னா அது அனாவசியமாக நினைப்பாங்க. நான் நினைப்பாங்க அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதோட பவர் போயிடும். சரிங்க, போயிட்டு வாங்க, நான் காத்திருக்கிறேன். பார்த்து போங்க. ஏன்னா அறியாத பசங்களுக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் கேட்டால் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏதோ யதார்த்தமாக கேட்டீங்க. அதெல்லாம் இங்கிலீஷ்லையும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. ஆமாம். அதனால் எழுத்து காமிச்சின்னா தான் நீங்கள் இப்போ நான் மறுபடியும் தான் சாமி ஏதோ மந்திரம் போட்டு செய்கிறாங்கன்னு. இப்போ நீ ஏற்றனா நம்புவேன். நம்பு இல்லை. அதான் கொஞ்ச நேரம் உட்காரு, இல்லை வெளியே கூட உட்காருங்க. நான் இங்கே சாமியை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். நான் அந்த புனித நீர் வர அந்த நந்தி தீர்த்தம் வருது, அந்த இதுதான் மலை மேலே பார்க்குறதுக்காக நான் போயிட்டுருந்தேன். போகிற வழியில் ஐயா பார்த்திங்கன்னா பூ பறிச்சிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஐயா அப்படின்னு தான் பேசினேன். திடீர்னு உள்ளே வா அப்படின்ட்டாரு. உள்ளே வந்து உட்காருன்னாரு. சரி, சாதாரணமாக சாமிகள் வச்சு வணங்குறாங்க, மேலே இருக்குது அப்படின்ட்டு. இலையில் தீபம் எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெயில் தீபம் எரிஞ்சு தான் நம்ம பார்த்துருக்கோம். இலை பச்சை இலை எரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு சில இலைகள் இருக்குது எரியக்கூடியது, அது என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம், உங்களுக்கும் தெரிய வைப்போம். சரிங்களா? கொஞ்சம் காத்திருப்போம். நான் மேலே போய்க்கிறான். போக விட மாட்டேன்றான். அடமாட தான் இருக்குது. இன்னும் ட்ரிப் வரீங்களா? மலை மேலே பறிக்க விட மாட்டேங்கிறாங்களா? அம்மா போய்க்கிறான். எந்தம்மா? சர்வமா? அது அந்த இடத்துல புத்தாண்டு இருக்குது. அது நான் போவோம், அது மேலே ஏறவும் சரியாகுது. அது அனாவசியமாக மேலே ஏற்ற விட மாட்டான். கீழே இறங்கடான்னு சொல்லிட்டு. சர்வம் சொல்லிச்சா கீழே இறங்குன்னு? கீழே இறங்கடா, இந்த படம் எடுத்து ஆடினா கீழே இறங்க சொன்னா இறங்கிட்டேன். நீ எப்போ வரீங்க? இப்போ வரட்டா? இப்போ என்னால் ஏற முடியலையே. சரிங்க,
சரி, எனக்கு அவ்வளோதான் கொடுப்பேன். நான் அடுத்த முறை வரப்போ வந்து பார்க்குறேன். சரிங்களா? எப்போ வாரீங்க? முயற்சி பண்ண நல்லது. நீங்கள் உடம்பு பார்த்துக்குங்க. சரி, உட்காருங்க. இப்போ திரும்ப நான் மேலே தான் போகிறேன். அங்கே இந்த போட்டோலாம் இருக்கும். அதான் அங்கே தான் போகிறேன். அந்த நீங்கள் பண்ணுற கோயில் பூஜை பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த கோவிலுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. சில முறை சொல்கிறேன். முறை சொல்கிறீங்களா? உட்காரு. இது வந்து கரிங்காலி மரம். முதல்லேருந்து சொல்லட்டுமா, பாதியில் சொல்லட்டுமா? உங்களுடைய மனசு எப்படி தோணுதோ அப்படி சொல்லுங்க. பர்வதமலை. என்ன மலை? பர்வதமலை. பர்வதமலையில் இருந்து தான் இங்கே வந்தது. யார்? சிவபெருமாள். அந்த சிவபெருமாளுக்கு வந்து எப்படின்னா, அம்மா வந்து மூலக்காடு, சொந்த ஊர் வந்து மூலக்காடு. அந்த மூலக்காட்டில் குழந்தை இல்லாமல் ரொம்ப நாளாக இருந்தாங்க. ரொம்ப நாளாக இருந்திருப்பாடு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்திருப்பாடு, நான் குழந்தைய உங்கள்கிட்ட ஒப்பாடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? அம்மனு. உங்கள் வீட்டிலன்னு சொல்லு. உங்கள் வீட்டில் கொண்டு போய் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பிரார்த்தனை, நான் குழந்தை பிறந்தால் உங்கள்கிட்ட ஒப்பாடிக்கிறேன் அப்படின்னாங்க. ஒப்பாடிக்கிறேன்னு சொன்ன பாடு நல்லா நடக்க முட்டி போட்டுன்னு வரும்போது அந்த சராசரிக்கும் தெரியுது வாய். யார்? சிவபெருமாளுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வந்து காலமாயிட்டாங்க. அவர் பெற்றவரும் காலமாயிட்டார். அதான் கணக்குச்ச ஓடை. பர்வதமலைக்கு போனீங்கன்னா கணக்குச்ச ஓடைன்னு பாரு. கணக்குச்ச ஓடை. அந்த ஓடையில் விழுந்துட்டாங்க. அங்கேருந்து வந்து தான் என்ன பண்ணாங்கள, தீர்த்தமலை. ஒரு அடி எடுத்து வச்சது தீர்த்தமலை. இரண்டாவது அடி எடுத்து வச்சது அடிநாமலை. மூன்றாவது அடி எடுத்து தான் திரு அண்ணாமலை. இதோட மலை பேர் வந்து வண்ணாத்தி மலை. வண்ணாத்தி மலை. இந்த மலை வண்ணாத்தி மலைனாக்கா, வண்ணாத்தி யார்? உண்ணாமலை அம்மா. உண்ணாமலை அம்மா. அந்த அம்மா தான் ஆண்ட இடம். அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து வண்ணாத்தி மலை வண்ணாத்தி இருக்கிறதுனால வண்ணாத்தி மலை. அதனால் இங்கே வண்ணாத்தி குகை ஒன்று இருக்குது. இந்த மலை பேர் வந்து வண்ணாத்தி மலை. வண்ணாத்தி மலை இருக்கும்போது தான் அப்போ தான் அண்ணாமலையார் வர்றது. அப்போ தான் ஒரு அடி எடுத்து வச்சது தீர்த்தமலை, ரெண்டாவது அடி எடுத்து வச்சது அடிநாமலை, மூன்றாவது அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்ததுன்னா திரு அண்ணாமலை. என்ன மலை? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. இங்கே வந்து 2 சித்தர். அந்த 2 சித்தர் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடம் இப்போ வந்து 360 சித்தர் மலை சுற்றி இருக்கிறாங்க. 363 பேர் நைனார். அந்த 360 பேர் இருக்கிறதுனால அதெல்லாம் ஒரு ஆள் நம்ம வந்து கணக்கிட்டுக்கினாங்க. 363ன்னா என்னோட என்ன ஆச்சு, அப்படி கணக்கு பண்ணி அப்படி இப்படி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கன்னிமாருங்க வந்து மயிலாச்சாம்பாறை. நான் பாரு, மயிலாச்சாம்பாறை. அந்த மயிலாச்சாம்பாறையில் இருந்து நேராக நஞ்சுவாய் தீர்த்து, நஞ்சுவாய் தீர்த்தத்துலேருந்து குமிண்டில், குமிண்டிலேருந்து வள்ளுவாய், இது 3 ஊருக்கும் அந்த அம்மா போயிட்டு வந்து மடை சுற்றி வர்றாங்க. அந்த நந்திவாய் தீர்த்தத்தில் என்னங்க சிறப்பு? அந்த நந்திவாயில் தான் இருக்கிறதுங்க. மடை சுற்றி வந்து கிரிவலம் சுற்றி வந்து அந்த நந்திவாய்க்கு, நந்திவாயிலிருந்து வந்து வீழ்ந்தது. நந்திவாயிலிருந்து தண்ணி வீழ்ந்து ஈசானுக்கு போகுது. ஈசானுக்கு போயிட்டு ஈசனுக்கு பூஜை பண்ண இடம். இந்த இடம் ஈசனுக்கு, ஈசனுக்கு பூஜை பண்ண இடம். இப்படி 7 சொனை இருக்குது. ஈசானு குளத்தில் 7 சொனை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் நல்லது கட்டதுன்னா அங்கே வந்து அது அங்கே தான் பண்ண முடியும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. உங்கள் வயது என்னங்க ஆகுது? உங்கள் வயது, உங்கள் வயது என்ன ஆகுது? 80 வயது ஆகுது. இப்போ இந்த இலைக்காக நீங்கள் மலை மேலே போயிட்டு வந்தீங்களா? ஆமாம், உனக்காக போனேன். அந்த அம்மா போகும்போது நான் அங்கே குறுக்கிடக்கூடாது. அதாவது புற்றூரில் தான் அந்த மூலிகை செடி இருக்குது. ஆமாம், அந்த எரியிற செடி. ஆமாம், சிறுசூலி அம்மன் அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ ஒரு நாளைக்கு முன்னே ஃபோன் நம்பர் பண்ணுங்க, நான் எடுத்தாந்து வைக்கிறேன். நீங்கள் அப்போ வந்து மனக்குளராக ஏற்றி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். குரு நம சிவாயம். நான் நம்பின மாதிரியே நேர்களும் நம்பி இருந்துருக்காங்கய்யா. எல்லாருமே நம்பலாம். இதை வந்து கண்ணு கட்டி வியாபாரம் நோட்டீஸில் போட்டால் என்ன கேஸ் போட்டுடுவான். என்ன போட்டுருவான்?
கேஸ் போட்டுருவோன்னே இல்லை எப்படி பச்சை இலையில ஏறியும் அப்படின்னு கேட்பான் இல்லை. அதனால் வந்து நாம் வந்து பப்ளிக் போடுறதுன்னா இதெல்லாம் வந்து நோட்டீஸில் பப்ளிக் போடுறாங்கன்னா சாதாரணமாக போக முடியாது. இதில் இருக்கிறது எவன் வேணாலும் பார்க்கலாம். இதில் வந்து கண்ணை கட்டி வியாபாரம் இருக்கிறது தான் நான் போடுறேன். எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. கம்முன்னு படுத்துக்கினா அந்த கன்னிமாரி வந்து இதை வேலை செய்யணும், இது வேலை செய்யணும், இது வேலை எழுது இப்போ சொன்னால் தான் நான் எனக்கு எழுத தெரியும். எனக்கு படிக்கவோ எழுதவோ தெரியாது. சரிங்க, அவங்க வேருக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கீங்க. நான் இப்போ தான் மேலே போக போகிறேன். அங்கே போங்க போங்க போய் அந்த நந்திவாய் திருத்தத்தை பார்த்துட்டு பாருங்க, தண்ணி இருக்கா, கல்லை உடச்சி போட்டு வச்சுக்கிறேன். எங்கே நந்திவாய் தாய் தந்தேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது நீங்கள் உபயோகம் பண்ணிங்கனாக்கா 4 பேருக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கு இருந்தால் இன்னும் பிரபலமாக ஆகும். இன்னும் பிரபலம் ஆகும்போது உங்களுக்கு பேர் புகையும் வரும். நாளைக்கு நீங்களாக கூட வந்து பூஜை பண்ணலாம். பேருக்காக இல்லையா, என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். ரொம்ப நன்றி இவ்வளோ தூரம் தகவல் கொடுத்ததுக்கு. அண்ணன் பேர் ராஜேஷ். நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் திருவண்ணாமலை நம்ம வந்தப்போ பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்துட்டு இங்கே மேலே இது மாதிரி ஒரு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்ததும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இதானே? ஓ வாங்க, மேலே போகணுமோ? எவ்வளோ தூரம் மேலே? நடக்கிற தூரம் தான். ஓகே ஓகே. இந்த ஒரு தெரியுது இல்லையா? ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. எப்படி இந்த இடத்துல இருக்குது? இது வழியாக தண்ணி வருமா? இதில் தான் தண்ணி வரும். செம்மையாக இருக்கும். நீங்கள் பம்பு செட்டில் எப்போ குளிச்சுட்டே ஊற்றி பார்க்கலாமா? தண்ணி ஊற்றலாம். தண்ணி இருக்கா மேலே? மேலே இருக்குது, மொண்டு வந்து தான் ஊற்றணும். ஒரு குளம். இது வந்து எல்லாரும் நீர் ஆடுறதுக்காகவே அந்த புனித நீர் இந்த வழியாக வர்றதுக்காக வச்சுருக்குறாங்க. ஆனால் எப்போ எந்த ஒரு பயன்பாடும் இல்லை. ரொம்ப பழமையான ஒரு புனித நீர். நந்தியோடைய துவாரம் வழியாக, முதுகு தண்டு வழியாக, அதான் நந்தியோடைய முதுகு தண்டு வழியாக வெளியில் வந்து வாயு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புனித நீர் வர மாதிரி வச்சுருக்குறாங்க. சார் ஆக்சுவலி இதில் குளித்தோன்னா முக்தி அடைவாங்க சார். முக்தி அடைவாங்க. மெயின் விஷயம் அதுதான். ஏன்னா முதுகு தண்டுங்கிறது நமக்கு வந்து மனிதருக்கு வந்து ஆதாரம். அதுதான். அந்த எல்லா ஆதாரத்தையும் கடந்து முத்தி நிலை நெத்தியில் தான் அவனுக்கு வந்து அந்த பிராப்தம் கிடைக்கும். இங்கே வந்து நான் இந்த காலத்தில் இல்லை, பழங்காலத்தில் குளிக்கிறதுக்கும் ப்ளஸ்ஸு பெண்கள் வந்து குளிக்கிறதுக்கு ராஜாலாம் இங்கே தான் வந்து குளிப்பாங்க எல்லாத்துல. இது எப்படி நந்தியை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், தூக்க முடியுமா கல்லை? நம்ம தள்ள முடியாது. அது எப்போ வைக்கப்பட்டது தெரியாது. அது தெரியாது. ரொம்ப வருஷமாக இருக்குது. திருவண்ணாமலையில் ஆயிரக்காலம் வந்துட்டு நீங்கள் பார்க்குற திருவண்ணாமலை அதுதான், சரிங்களா? ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இந்த மலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அது புனிதமான விஷயங்கள். பார்த்து வாங்க. ஆக்சுவலி நிறைய மக்கள் இங்கே தான் வருவாங்க. ஒரு 10 வருஷம் இல்லை மக்கள் மேலே தான் வருவாங்க. அந்த ஐயா வந்து இந்த மாதிரி இலையில விளக்கேற்றுவாங்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான், உண்மை. அதாவது அதுக்கு பேர் என்னன்னா பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. பேய் மிரட்டி பார்த்து கீழே பார்த்து கல் இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் காமிக்கிற பாருங்கள் அந்த இலையா. ஆமாம், பசங்க இருக்காங்க மேலே. ஓ தெரியுதுங்களா? கேட்குதா உங்களுக்கு? நீங்கள் வாங்க. ஆமாம், அது குளம். அந்த குளம் ரொம்ப இங்கே வழி இருக்குது. சீத்தாப்பழம் பாருங்க, இதெல்லாம் வந்து காட்டு சீத்தாப்பழம். திருவண்ணாமலை மலை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஞானப்பழம்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றது தானே? ஆமாம், சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன். இந்த பாருங்க, இந்த காரக்காய்
திருவண்ணாமலை மலை மீது இருக்கிற இந்த பாருங்க மூலிகை பழம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும்டா. இந்த பாருங்க, இந்த வெள்ளை கலர் இல்லையா, இது அதை விட இன்னும் நல்லா இருக்கும். சார் பேர் இதெல்லாம் நம்ம தெரியாது, நான் சின்ன சாப்பிட்றது வயசுல இல்லை. சாப்பிட்ருக்கேன். இந்த மரத்தை பாருங்கள், இது என்னங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஒரு சின்ன கொட்டை இருக்கும், ஆனால் மேலே இருக்கிற சின்ன குழந்தை சாப்பிட செம்ம டேஸ்டாக அது. நல்லா இருக்கும்டா. இது அதை விட நல்லா இருக்கும். இது ஒரு செடி, இது பார்த்துருக்கீங்களா, விளாம்பழம் கேள்விப்படுறீங்களா? விளாம்பழம் அது இங்கே யாரும் மெயின்டெனன்ஸ் கிடையாது சார், சுத்தமாக கிடையாது. ஆனால் என்னென்னா ஒரு சில பசங்களாம் வருவாங்க மேலே, தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு வசந்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், எங்கேருந்து வந்திருக்கு. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சரௌண்டிங் ஃபுல்லாகவே தெரியும், கோபுரம் தவிர. திருவண்ணாமலையை பார்த்துருக்கிற ஒரு நந்தியாக தான் பார்க்குறேன். இது வழியாக தான் அந்த முதுகுத்தண்டு கரெக்டாக அந்த இது கூட துவாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் வைக்கல. அந்த முதுகுத்தண்டுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், பார்த்து நீர் வர வழி. இங்கே வந்து மூலிகை நீர், அதாவது நமக்கு உடம்புல குளிக்கிற தண்ணி வந்து மண் சத்து வேணும்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மண்ணிலேருந்து மண்ணை பூசி தான் குளிப்பாங்க, களிமண் அதெல்லாம் வச்சு பூசிப்பாங்க. எந்த விதமான தோல் நோயோ சம்மந்தமாக எதுவுமே வராது. ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறது, தண்ணி சுத்தம் இல்லாமல் தண்ணியை குளித்து ஆடோ வாட்டர் குடித்து உடம்பை சுத்தமாக கெடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நம்ம முதுகு தண்டு, இதுதான் நம்மளுடைய முதுகு தண்டு, நந்தி பகவான். இந்த முதுகு தண்டுகளில் வரக்கூடிய நீர் வந்து கபால வழியாக வாய் வழியாக நந்தி பகவான் வெளியே வரும். இது என்னென்னா நம்மளுடைய 6 ஆதாரங்களையும் ப்ளஸ் மோட்சம் எப்படி அடையிறதுக்கான ஒரு பெரிய விஷயம் இதுதான். இந்த இடத்துல யார் வந்து குளித்தாலும் அவங்களுடைய பாவம் முதல்ல போகும். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை ஜென்ம பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து குளிச்சிங்கன்னா பிரச்சனை வந்து நீங்களே கண்கூட தெரியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, தோல் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, ஸ்கின் டிசீஸு, ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கலாம், இதில் வந்து குளித்தாங்கன்னா அந்த ஸ்கின் டிசீஸ் சரியாகும். அந்த மாதிரி ஏன்னா இதை மலையிலேருந்து வரக்கூடிய மூலிகைகள் எல்லா மூலிகையோடைய வேரெல்லாம் நனைஞ்சு தான் அந்த எக்ஸ்ட்ரா இதில் வருது. இங்கே இருக்கிற காற்றும் அவ்வளோ சுத்தமானது, நீரும் வந்து ரொம்ப சுத்தமான ஆரோக்கியமானது. இதில் மண் சத்தும் இருக்கும், பொன் சத்தும் இருக்கும். பொன்மேனின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமாட்ட சொல்லுவாங்களே, அதுதான் இது. இது அந்த பாடல் இதுக்கும் சம்மந்தப்பட்டது. எல்லாரும் வந்து குளிப்பாங்க, எல்லாரும் வரும்போது நல்லா ஃபோர்ஸாக வரும் சார் தண்ணி, பயங்கர ஃபோர்ஸாக வரும். அது தாங்கிறதுக்காக உடம்பு தெம்பு வேணும். இப்போ இருக்கிறவங்கள யாரும் அந்தளவுக்கு தெம்பு கிடையாது. தண்ணி ஃபுல்லாக வச்சுன்னு வச்சுங்க, ஒரு பம்ப் செட்லேருந்து பராமரிப்பு இல்லை. ஆமாம், இல்லை பாருங்கள், கீழெல்லாம் ஒருமே மெயின்டைன் பண்ணாமல் பாசம் பிடிக்க ஒழுக்க ஆரம்பிச்சிடும். நந்தி வாங்கிக்கிறது யாருக்கும் தெரியாது. நந்தி பகவான்லேருந்து தீர்த்தம் வர்றது ஒரு இடம் எங்கன்னா ஆந்திரா சைடில் ஏதோ ஒரு இடத்துல நந்தி பகவான்லேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் 24 hours. ஆமாம், அது எங்கேருந்து வருது யாருக்கும் தெரியாது. ஆனால் இது அப்படி இல்லை, இந்த முழுக்க அண்ணாமலையோடைய தீர்த்தம் தான், நந்தி பகவானுடைய தீர்த்தம் தான். இந்த இடத்துலேருந்து யார் வந்து தலையில் தண்ணி தெளித்தாலும் சரி, குளித்தாலும் சரி, பாவ விமோசனம் இதுதான். கர்மா போகிறதுக்கு இது ஒரு இடம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க சார். இது இந்த தெரு பேர் வந்து புது தெருன்னு சொல்லுவாங்க சார். ராமகிருஷ்ணோட ஆப்போசிட்டில் புது தெருன்னு சொல்லுவாங்க. அவனே தெருக்கு மேலே வந்து நந்திவாய் தெருன்னு கேட்டால் மேலே வந்துடலாம். தெருவே வந்து பார்த்தீங்கன்னா நந்திவாய் தெரு தான் சொல்லுவாங்க. நந்திவாய் தெருன்னா எல்லாருக்கும் தெரியும். இந்த பாருங்கள், இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீர் வரும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க போல், இல்லாத சமயத்தில் இப்படி இருக்குது. நம்ம இப்போ தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள், எப்படி வரணுங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக. ஒரே நிமிஷம், இந்த தண்ணி பாருங்கள், நம்ம ஆரோ வாட்டர் தண்ணி மாதிரிலாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். மூலிகை இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம், இப்பயே குடிக்கலாம். லேசாக ஊற்றி பாருங்கள், வாயில் டேஸ்ட் தெரியும், வித்தியாசமாக இருக்கும். ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நம்ம நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. கலருக்கும் அதுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இது நிறைய மாசுபட்டது, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் மண் நோண்ட சார் நல்லா தெரிஞ்சுங்க சார், இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணி கஷ்டம் வரும் சார். நான் சொல்கிறது 25-30 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம். இந்த ஏரியா ஃபுல்லாக தண்ணியே வராது. நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா, இங்கேருந்து குடம் எடுத்துன்னு வந்து அங்கே உள்ள அந்த குளத்துக்குள்ளே தண்ணி சுத்தமாக வற்றிடும், மண் நல்லா நோண்டதுக்கப்புறம் தண்ணி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கப்பில் போட்டு தண்ணி ஊற்றுவோம் நாங்கள். குடிக்கிற தண்ணி அதுதான் தண்ணிக்கு இல்லை, இதில் ஒன்றும் மாற்றம் தெரியல. இது நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணி இருக்குது, நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா கை கால் மூட்டி வெளியே வராது, ஸ்கின் ரத்தம் சுத்தமாகும். மூலிகை தண்ணி இருக்கிறதால வேர்லேருந்து மண்ணில் இருக்கிற என்னெல்லாம் சத்துலாம் இருக்கோ அந்த சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு டேரெக்டாக இருக்கும், எந்த கெமிக்கலும் கிடையாது. அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஆன்மீகம் இல்லாத ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம். என்னென்னா
திருவண்ணாமலையே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அதுவும் மூலிகை சம்மந்தமான இதுக்கள் இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட சாதுக்களாக இருக்கட்டும், ஞானிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், வாழ்ந்த ஒரு இடம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இடம். அங்கே இருக்கிற அந்த மூலிகை வாசத்தில் இவ்வளோ மகத்துவம் இருக்குங்கிறத தான் அவர் அப்படி சொல்கிறாரு. தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். செப்பலை கட்டிக்கிடா. அடுத்த ஒருத்த வரான், வாடா நல்லவனே. வருதுடா அழகா. வேகம் ஊற்றுங்க. பார்த்தீங்களா, இதுதான் இதோட ஸ்பெஷலு. இன்னும் நீங்கள் தண்ணி இது ஃபுல்லாக இதெல்லாம் வலியும் சார், கீழே வலிஞ்சு போவோம். இதுக்கு தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக வரும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அப்படியா? இது முழுக்க முழுக்க இந்த நந்தியில் வர புனித நீர் அப்படிங்கிறதுக்கு சாட்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். நந்தி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சரிங்களா. முதுகு தண்டம் வழியாக நீர் வர ஒரு புனித நீர் வர ஒரு நந்தி. அப்படியே அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா நேராக அண்ணாமலையாரில் இருந்து தான் அந்த புனித நீர் தானது வருது. ஏகப்பட்ட மூலிகைகளை தொட்டு அந்த இலைகள் விழுந்து வேர்கள் பட்டு அப்படி வர ஒரு நீரால் தான் நம்ம உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியும் ஆரோக்கியமும் கிடைக்குதுன்னு அறிவியல் பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா நம்பப்படுது. இதில் ஆன்மீகமும் அதிகமாக இருக்குது. அண்ணாமலையாரை பார்க்க வந்துட்டு ஆன்மீகம் இல்லைன்னா எப்படி, அனைத்தும் கலந்த ஒரு இதாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நந்தியை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த நந்தியை இங்கே அமைச்சு அங்கே மலையிலேருந்து வர நீர் ஒரு இடத்துல வந்து அதுவும் சிவபெருமானுடைய அந்த நந்தி அவரை தாண்டி தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு இது கோட்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி வழியாக நீர் வர மாதிரி வச்சுருக்கிறாங்க. இங்கே உள்ள குழந்தைங்கள்லேருந்து சுற்றி உள்ள சிவனடியார்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் குளிச்சிருக்கிறாங்க. மழை எப்போ அதிகமாக நீர் பெருக்கெடுத்து வருதோ அப்போ உள்ள 3 சுனைகளும் நிரம்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இங்கே வருது. ஏகப்பட்ட மூலிகைகள் நிறைஞ்சு. இப்போ நான் கூட கொஞ்சம் தண்ணி குடித்தேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அச்சசல் நம்ம வெளியில் குடிக்கிற அந்த ஆர்வோ வாட்டரை விட நல்லா இருக்குங்க. மேலே உள்ள சுனைகள் இருக்குது, பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், அண்ணாமலையார்லேருந்து வடிஞ்சு வர தண்ணி. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு அபிஷேக நீர் இது. இங்கே பாருங்களேன், பயங்கரமாக அமைச்சிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஐயனார் இங்கே அமைச்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தி வாய் அங்கே வந்து நீர் வருது. அங்கே உள்ளே இருக்கிற சுனைக்கு போகும். யாரும் பார்க்காத சுனையா இருக்கு. என்ன இப்படி இருக்கு டேய்? அப்படியே வீடியோல தெரியுடா. அவனும் போடல. போ ஓடு. எவ்வளோ அழகா அங்கே பாருங்க, எவ்வளோ அழகான சுனை பார்த்தீங்களா? தெரியவே இல்லைங்க, ஒரு மலை மேலே இப்படி ஒரு சுனை இருக்கிறதே நமக்கு தெரியல பாருங்க. பாத்துரா, அது ஆக்சுவலாக கருங்கல் படிக்கட்டு இருக்குது. ஆனால் இல்லை, அதுக்கு அந்த இடத்துல பெரிய பள்ளம் இருக்குது. அதனால அங்கே தப்பிச்சிடுவாங்க. தெரியும். இல்லை, இந்த குளத்தோட அமைப்பு தெரியும். உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். தண்ணி எவ்வளோ நாளைக்கு இருக்குங்க சார்? இது எப்பயுமே தண்ணி இருக்கும் சார். எப்பவுமே இருக்கும். ஆமாம், தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நல்ல ரொம்பி தான் அங்கே போகிறதா? ஆமாம், இதுதான் ரொம்பி தான். இது ஃபுல்லாக ரொம்பினதுக்கு அப்புறம் தான் இது வழியாக தான் போகும். அந்த நந்திவாய்க்கு போகிறது பாருங்க. இதுலேருந்து சுனை ரொம்ப இங்கே பாருங்கள். நான் கூட எங்கேருந்து வரும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், அந்த நந்திக்கு ஓடம் மாதிரி வழியாக நேராக போனீங்கன்னா அது அந்த நந்திவாயோடைய முதுகு தண்டு வழியாக உள்ள எனக்கு ஃபுல்லாக வெளில வரும். ஆமாம், ஆக்சுவலி இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியோடைய தேக்கம். இது ஒரு குளம். இதே மாதிரி குளம் இதுக்கு மேலே ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. அந்த குளம் வந்து தான் ரொம்ப அதோடைய கண்டினியூஷன் தான் இது. எவ்வளோ பெரிய சுனை பார்த்தீங்களா சார்? இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த நோயுமே வராது சார். அந்த மாதிரி ஒரு ரியாக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மெயின்
இந்த இடமும் அந்த லாஸ்ட் இடமும் இந்த தண்ணியில் சுத்தமாக எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க. இந்த இடத்துலையும் அந்த லாஸ்ட் இடத்துல தண்ணி வந்துட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது கப்பில் இடம் பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான ஒரு சுனை பாருங்க. ஒரு திருவண்ணாமலை மேலே ஏறி வந்தால் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பாருங்கள், நம்ம எங்கெங்கேயோ போய் யாரோ பார்த்து நம்ம எந்த இடத்துக்கு இன்றைக்கி போகணுங்கிறத கூட அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அப்படி வந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நந்திவாய் தீர்த்தமும் இந்த சுனையும். இதுக்கு மேலே இருக்கானே இது உள்ள கோவில். இது வந்து கோவில். அந்த காலத்தில் இந்த குளம் ஏன் கட்டினாங்க, இங்கே மக்கள்லாம் இருந்ததுக்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரெடி பண்ணது. தெரியுதா உங்களுக்கு? குளவி, ஆட்டுக்கல் வச்சு குளவி மருந்து அரைக்கிறதுக்காகவோ இல்லாத உணவு சார்ந்த விஷயத்தை செய்யறதுக்காகவோ இந்த மாதிரிலாம் இப்போதான் மூலிகை கிடையாது. மருந்து சம்பந்தமான விஷயங்கள் அரைக்கிறதுக்காகவும் எல்லாமே அது மாதிரி தான் இருக்கு. பெட்டு மாதிரி இருக்கும் பாருங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டு மாதிரி இருக்கும், படுக்கலாம். இந்த உள்ள நிறைய இருக்கும். அந்த இடத்துல காமிக்கிறேன் பாருங்க. என்னன்னா இந்த சாப்பிடக்கூடிய பல வகைகள் நிறைய இருக்கு. ஆமாம், நம்ம இருக்கிறது அண்ணாமலையார் திருவண்ணாமலை மேலே இருக்கும். ஆக்சுவலி இந்த குழந்தை வந்து யாரும் மெயின்டைன் பண்ணல சார். இது அவராலையும் பண்ண முடியல, ஏன்னா அவரும் வயசாகி போச்சு. அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல. யாரும் இதுக்கு அதை ஸ்டெப் எடுத்து எதுவும் பண்ணல. இந்த குளத்தை கட்டினாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தண்ணி வந்து ஒரு லெவலில் வெளியில் போகும். கரெக்ட் கரெக்ட். இல்லைன்னா வச்சுங்களேன் வேஸ்ட்டாகவே அது யாருக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள், அப்போ உடைக்கிறதுக்காக கல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அந்த இது இல்லை சில பேரில் எழுதியிருப்பாங்க. கோவில் கட்டுமான கல்லாம் இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க. இப்போ இவரை தான் நம்ம வந்து பார்த்தது, கணேசசாமி. அவர் தான் இவர் தான் ஐயா தான் நம்மளை அங்கே உட்கார வச்சது. இவரை தான் பார்த்தோம் நம்ம. இவர் தான் அந்த எரியிற இலை பச்சை இலையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தார். இங்கே பாருங்க, இது வந்து கோவில் கல் தான் இது. ஆமாம், கோவில் கல் தான் இது. எப்போ பண்ணப்பட்டது இது? அது தெரியலங்கய்யா, ரொம்ப வருஷமா இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சு இல்லை, இங்கே கோவில் கட்டுமானம் இருந்திருக்குண்ணே. இதான் யாரும் பரல மெயின்டைன் பாருங்க. அதெல்லாம் கல் பாருங்க, இதெல்லாம் கல் தான் கோவில் கட்டுமானம். இதெல்லாம் அது யாரும் சரியாக மெயின்டைன் பண்ணாதனால அந்த காலத்தில் அப்படி விட்டுட்டுக்கிறாங்க. இது நாங்கள் இதெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேன். இதெல்லாம் முனிவர்கள் முழுக்க இங்கே வந்து தவம் பண்ண ஒரு இடமா தான் இருக்கும். அவங்களும் நீரை சுற்றி தான் இருப்பாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அந்த நீர் தான் புனித நீர். பாருங்க, இந்த கல்லெல்லாம் இப்போ இவங்க பண்ணலைன்னா கூட இவங்களால பண்ணப்பட்டிருக்குன்னு நினச்சா, ஆனால் கிடையாது. இல்லை, இது பழைய ரொம்ப காலமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்திவாரம். சரிங்களா? இது மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம் இருந்திருக்கு. அதனுடைய மிச்சங்கள் தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. பாருங்க, கோவில் வரிகள் கொண்ட கல். ஒரு கட்டுமானம் இங்கே இருந்து சிதைஞ்சிருக்கு. ஆமாம், அந்த இடத்துல கல்லுங்கள் இருக்கும். அந்த பாருங்க, இந்த கற்கள்லாம் நிறையா இருக்காங்க, தெரியுது. இப்போ எனக்கெல்லாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உட்காந்து தியானம் பண்ணணும்னு நமக்காக தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி அப்படி ஒரு உணர்ச்சி இங்கே வந்தோன்னே டக்குன்னு வருது. அதுக்கான ஒரு மைய இடம் மாதிரி இருக்குது பாருங்க. சென்ட்ரா ரொம்ப அமைதிங்க. ரொம்ப பசங்க குளிக்கிறத தவிர வேற எந்த விதமான ஒரு பூச்சி சவுண்டு கூட இல்லை. ஒரு சின்ன காடுகளுக்கு கிராமங்களுக்கு போனாலே அந்த ஒரு பூச்சி ஒன்று கத்துவோம். ஒரு வண்டு சிறுவண்டுன்னு சொல்லுவாங்க. சில்லிவண்டு. அந்த சிறுவண்டு மாதிரி பண்ணாத சில்லிவண்டும்பாங்க. அந்த வண்டு வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பெரிய காட்டில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி. ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, அந்த சவுண்டும் அமைதியை கொடுக்குது. அதை நான் வந்து உணர்றேங்க. இங்கே நான் வருவேன்னு நான் வந்து நினச்சி செயற்கையாக இருக்கிறேன். ஆமாம், அது என்னென்னா அந்த கல் பட்டு வரும்போது அதோடைய வேறு மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தும் போது அந்த தன்மையை நம்ம மாறிடும். அதெல்லாம் நான் நிப்பாட்டிடுவோம், அது பண்ணல. சரி, காவாவை கட்டிடுவோம். அந்த காவா கொண்டு போகலாம். ஒரு சிமெண்ட் காவா வச்சு நம்ம அந்த காவா கல்லே இருக்குது சார். நீங்கள் சிமெண்ட் போறீங்க, இங்கே ஏகப்பட்ட இருக்கிற கல்லை வச்சே நம்ம அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணி போகிறோம். நீங்கள் அனுமதி கேளுங்க, நான் அதை பண்ணி கொடுக்குறேன் தாராளமாக. இது அவர் நான் கீழே பார்த்தீங்கல்ல, அவர் தான் அதில் எனக்கு மெயின் முழுக்க பொறுப்பு அவர் தான். இப்போ இந்த குளம் சார்ந்த விஷயத்துலையும் குளம் கட்டுறதுக்கான விஷயமும் அவர் தான் அனுமதி அவர் தான் கொடுக்கணும். கட்டிட்டாங்க அப்படின்னா அவருக்கான இடமா எப்படி அவர் தான் பூஜை பண்ணுறாரு, அவர் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட். ஏன்னா யாருமே இங்கே மேலே வர்றது இல்லாதனால இந்த இடத்த வந்து விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தான் இந்த கோவிலையும் ப்ளஸ் அங்கே ஒரு மதுரை வீரர் சிலையும் கட்டினாங்க. அதுக்கப்புறம் குதிரை வந்து ஏற்கனவே பழையசாக இருந்தது. அந்த 2 குதிரை வந்து ஏற்கனவே பழையசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அப்போ வந்து எதுவுமே கிடையாது, குதிரை மட்டும் இருந்திருக்கு. ஒரு உடம்பு குதிரை ஒரு சென்டர் அந்த இதுவும் சைடு குதிரையோட அந்த 2 காலெலாம் கிடையாது, தலை கிடையாது, அந்த இது மட்டும் இருக்குது. அந்த உடல் ஆமாம், கட்டின அந்த உடல் அமைப்பு மட்டும் தான் இருந்துச்சு 2 பக்கமும். இதுக்கப்புறமா இவர் இந்த கணேச சாமியார் அவர் ஐயா வந்து தான் அதை வந்து புனரமைச்சு அதை வந்து எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி நாங்களாம் வந்து கூட ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குதிரையும் மதுரை வீரர் சிலையும் வச்சது. அவர் வச்சது என்ன பண்ணாருன்னா மதுரை வீரர் சிலை மட்டும் வச்சுட்டாரு.
கூட அவரோட துணையை சார்ந்த விஷயத்தை வைக்கணும் இல்லையா, அதை வைக்க முடியல. அது ஒரு பிரச்சனை ஒரு தடவை வந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பக்கமும் அவருடைய மனைவிமார்கள் 2 பக்கம் வச்சதுக்கப்புறம் தான் அவங்க இந்த இடத்துல ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குங்க. உண்மையாகவே நான் திருவண்ணாமலையை கீழே இருந்ததை விட இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப உணர்றேன். நீங்கள் உண்மையிலே இதெல்லாம் கேமரா கூட எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் எதனா ஒரு டவலில் கட்சி போகிறத போட்டு உட்காந்து நீங்கள் உட்காந்து அந்த கல் கூட உட்காந்து பாருங்கள். உங்கள் பெட்டர் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க மாட்டேன். அதான் சொன்னேன், நான் எனக்கு வந்தோடனே பண்ணணும்னு தோணுது. நான் எவ்வளோ சோர்வாக இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இரவு பகல் சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஐயோப்பா, நீங்கள் பார்த்தீங்களா எங்கே இருந்தேன்னு? அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல, அதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல. என்ன காரணம்னா அப்படி நம்ம சுற்றணும். ஒரு இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பரதேசி மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம வந்து ஒரு பணக்காரனாவோ படிச்சுட்டேன் வெல் எஜுகேட்டடாவோ இங்கே வந்து பயன் கிடையாது. அப்போ ஒரு சித்தன் ஒரு பித்தன் வந்து ஒரு சாது எப்படி வந்து இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு பரதேசி நிலை சொல்லுவாங்க. அதான் என்னென்னா பணம், பேராசை, ஆசை. ஆசை பேராசை ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே இல்லாதவங்க தான் அவங்க. எப்படி சொல்கிறது, அந்த நிலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது, உங்கள் மேலேயே பற்று இருக்கக்கூடாது. இது வெறும் உடம்பு தான். இந்த உடம்பை தாண்டி ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவை நம்ம கிரகிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்ககிட்ட வந்து மக்கள் நெருக்கமே இருக்காது. நீங்கள் தனிமையாயிடுவீங்க. நீங்களும் தனியாக போயிடுவீங்க. இல்லை, அவ்வளோ கூட்டத்துலேயும் நாங்கள் தனியாக தான் இருந்தோம். ஏன்னா இது காணொலிக்காக மட்டும் கிடையாது, நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியே தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ திருவண்ணாமலை அப்படி இப்படி திருவண்ணாமலையில் என்ன நடக்குது, ஆமாம், இயல்பாக நான் நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ நான் பார்க்குற விஷயங்களை அப்படியே நான் காட்டுறேன். இதில் என்ன ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி வந்து இதில் வந்து விதைப்பந்து வந்து ஹெலிகாப்டர் மூலயமா தூவி விட்டாங்க. ஒரு சில நேரத்தில் ஒரு ஆட்சி காலத்தில் அந்த வேலை செஞ்சாங்க. அந்த போட்ட விதைகள் தான் இப்போ மலை ஃபுல்லாகவே பச்சை பசையில் இருக்கிறதுக்கான அது ஒரு காரணம் கூட. ஏன்னா அப்போ யாரெல்லாம் வந்து மேலே போயெல்லாம் வந்து செடியெல்லாம் வைக்க முடியாது. அது யாரும் மெயின்டைன் பண்ண முடியாது, தண்ணி ஊற்ற முடியாது. இங்கேருந்து ஏறி வரதே கஷ்டமாக இருக்குது. இப்போ இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் மேலே போனால் ரொம்ப கஷ்டம். அப்போ அந்த வேலை நல்ல வேலை செஞ்சாங்க. அதுதான் இப்போ இங்கே பார்க்குறதுனா செடியும் நிம்மதியாக இருக்குது. இந்த காணொலி முடிஞ்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு பொறுமையாக தான் நான் வந்து கிளம்ப போகிறேன். நான் இப்போ ஆக்சுவலி இந்த தண்ணி குடிக்கணும் தான் பிளான் பண்ணேன். தண்ணி கையிலே போட்டு தண்ணி தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் ஆமாம், இதுதான் இந்த தண்ணி தாங்க நான் குடித்தேன். தண்ணி என்ன கலரில் இருக்குது பாருங்களேன். பசங்கள்லாம் போயிட்டாங்க. இந்த பசங்க குளித்து விளையாடின தண்ணி தான், சரிங்களா? பசங்க குளித்து விளையாடின தண்ணி தான். அந்த தண்ணியோட நிறத்தை பாருங்கள். ஆனால் நான் இந்த தண்ணியை நீங்கள் குடித்தா எப்படி இருக்கும்? ஆனால் அதில் ஒரு துர்நாற்றமோ ஒரு சேறு வாசனையோ எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக அதில் ஒரு மண் வாசம் இருக்குது. நம்ம வயல்களில் போர் தண்ணி குடிக்கும்போது ஒரு மண் வாசம் வரும். அந்த மண் வாசத்தோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசம் இருக்குது. என்னென்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இயற்கை சார்ந்தது மட்டும் கிடையாது. ஒரு வனம் சார்ந்த பகுதியில் எல்லா இடங்களையும் மூலிகைகள் இருக்காது. இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த வாசனையை வச்சா நம்ம வந்து சொல்லலாம். அமைதியாகிடுச்சு பாருங்க. அந்த பசங்களும் போயிட்டாங்க. குளமாக அமைதியாகிடுச்சு. சிறுவண்டு பூச்சி சவுண்டை காண்டான்னு சொன்னேன், வந்துச்சு பாருங்க. வந்துருச்சு. ரொம்ப அழகான ஒரு அமைதியான ஒரு இதுங்க. ரொம்ப தான். இனிமேல் நான் திருவண்ணாமலை வந்தேன்னா இங்கே வராமல் நான் வந்து போகிறதா இல்லை. ஏன்னா அமைதிங்க, நம்ம தேடி வர்றது அமைதியை தான். திருவண்ணாமலைக்கு ஆன்மீகனாவே நீங்கள் முதல்ல அமைதி தான், ஒழுக்கம்தான். அப்படி பார்க்கும்போது நம்ம தேடி வந்தது இந்த இடத்த தான். இவ்வளோ நாள் நான் வந்திருக்கேன் திருவண்ணாமலை நிறைய முறை வந்து கூட. இதற்கு முன்னாடி ஒரு அமைதியாக நான் இருந்த இடம்னா ஐயா ரங்கராஜன் ஐயா வந்து அண்ணாத்தி கோகையில் இருந்திருப்பார். அவரை அங்கே பாருங்க சத்தம் போடுறது பள்ளி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அமைதியை பார்த்தோம். அதற்கப்புறம் இதை தாண்டி வெளி வட்டங்களுக்கு போகிறப்ப நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடத்த அண்ணா வந்து காட்டியிருக்காரு. இதில் யாரால பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்கே ஒரு கொக்கை ஒன்று இருக்குது. அந்த கொகையில் ஒரு ஆள் மட்டும் தான் உள்ளே போக முடியும், ஒரு ஆள் மட்டும்தான். ஆனால் உள்ளே போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம். இருக்கா? இருக்கு, பார்க்கலாம். இங்கே ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த மலை ஏறினதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த கல்லுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல் வச்சே கட்டியிருப்பாங்க. அந்த கல் அந்த கொகைக்கு நான் போனதில்லை. ஏன்னா நிறைய அங்கே குரங்கு தான் நிறைய தங்கும். அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு பயம். அதனால் எனக்கு கடிச்சிடுமோ அவங்களோட பயத்தெல்லாம் போகிறது கிடையாது. சின்ன வயசுல நிறைய குரங்குகள் பயன்படுத்து. ஆமாம், இப்போ அதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் மக்கள் நடமாட்டம் இருந்த இடமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மக்கள் நடமாட்டம் இல்லை, முனிவர்களும் மேபி இருக்கலாமே. கண்டிப்பாக மக்கள் அந்த கொகைக்கு போகலாமா வாங்க. இங்கே வந்து ஒரு சராசரியான மக்கள் வந்து இங்கே வாழ முடியாது. ஆசைகளை விட்டு எல்லா வசதிகளையும் விட்டு ஒரு சொகுசு இல்லாத வாழ்க்கையை வாழ நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் இங்கே பாதி மலையில் வந்து
ஒரு செடி ஒன்று இருக்கும் சார். அந்த செடியை நீங்கள் ஒரே ஒரு இலை, அதுவும் வந்து வெல்வ இலை மாதிரி தான் இருக்கும். இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த வெல்வ இலத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு பசி எடுக்க தாக்கமும் வராது. வில்வ இலைய அந்த இலைய வில்வ இலை மாதிரி தான் இருக்கும். அந்த இலைய சாப்பிட்டீங்கன்னா பசியும் வராது. இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அசுத்தம் பண்ணாமல் பிளாஸ்டிக் போடாமல் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. இதான் இது வந்து மதுரை வீராசல்ல. அதான் காட்டிட்டு வந்தேன். பார்த்துறீங்களா? பார்த்துட்டேன். இந்த குதிரையோட பார்த்தீங்கன்னா கால் இல்லாமல் தலை இல்லாமல் வெறும் இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கட்டினது கட்டியிருக்கிறாங்க. ஆமாம், இதுவும் அதே மாதிரி இப்போ கட்டினது தான். மதுரை வீரன் வந்து அவங்க மனைவிகளோட துணைவிகளோட ஆமாம், துணைவிகளோட இருக்கிற இடம் அது. இவருக்கு பின்னாடியே குகை இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, இங்கே சைடில் ஒன்று சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கு. ஆமாம். இன்னைக்கு உங்களால் நானும் இந்த இடத்துக்குலாம் வரேன். இல்லை உங்களால் ஆக்சுவலி ஒவ்வொரு இடத்த தாண்டும் போதுன்னு ஒவ்வொருடைய மூலிகையோடைய வாசனை அடிக்குது. அது பேர் நமக்கு மறந்து வரும். பேர் வரல சார். சின்ன வயசில் தண்ணி கஷ்டம் போது இந்த மாதிரி குளத்துல தண்ணி இருக்கும் சார். நாங்கள் எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலியில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து தண்ணி போட்டு வந்து இங்கே துணி துவச்சிட்டு இங்கேயே காய போட்டு இங்கேயே இருந்துட்டு சாயந்தரத்துக்கு மேலே தான் கீழே போவோம். எல்லாம் இங்கே இருப்போம். அது ஒரு காலம் இல்லையா? ஆமாம், ஒரு 20 வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வேலை இஎம்ஐ கட்டுறதுக்காகவே யாரும் எல்லாம் ஓட்டமாக தான் இருக்குது. பாருங்க இந்த மலையெல்லாம் அசால்ட்டாக ஏறுவோம் சார். நாங்கள் இதில் ரொம்ப ஈஸியாக ஏறுவோம். அவங்க இங்கேருந்து குதிப்போம். இப்போல்லாம் குதிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க ஏதோ ஒரு தட்டு தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாம், அது மேலே கல் உடைச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. கற்களை பயன்பாட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க அப்போ. ஆனால் அதை வந்து நடைமுறை கொண்டு வர முடியல. ஏதோ ஒரு விஷயங்கள் தடுத்தனால போக முடியல. ஆக்சுவலி நம்ம இப்போ இருக்கிறது அண்ணாமலையார் திருவண்ணாமலை மலை மீது இருக்கும். மலை மேலே பனைமரமா? அடே அப்பா, மலை மேலே பனைமரம் இல்லை? ஆமாங்க, பாருங்க ஒரே ஒரு ஒத்த பனைமரம் இருக்குது பாருங்க சார். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இப்போ இந்த குளம் ரொம்ப இல்லையா, இதே மாதிரி குளம் நான் மேலே ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? மேலே ஒன்று இருக்கும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இது வழியாக வரும். இது வழியா வாங்க காமிக்கிறேன் அதையும். இது வந்து என்ன செடி இது? எது சார்? இது ஆவாரம்பூ சார். ஆவாரம்பூ, அதுதான் பேர் வரதில்லை. நல்ல மருத்துவம். நான் வந்து ஒரு சித்த மருத்துவர் சார். நீங்களா? ஆமாம், நான் யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கேன். நல்லது. பாருங்க தண்ணி இதில் வரும் சார். இது கல் கட்டியிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்போ கட்டினது. தண்ணி தேங்கி வரணுங்கிறதுக்காக. ஏன்னா மொத்த தண்ணி வெளில போயிடுதுங்கிறதால இது பாருங்க. இந்த ஓடை, இந்த தண்ணி வந்து ஈசானிய குளம் இருக்கு பாருங்க. ஆமாம், அதில் போய் ஜாயின் ஆகும். ஈசானி குளத்துக்கு போதும். ஆமாம், அந்த தண்ணி ஈசான லிங்கம். அதாவது 8 ஸ்தல லிங்கங்களில் கடைசியாக வணங்கக்கூடியது ஈசான லிங்கம். அந்த லிங்கத்தில் இருக்கிற அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வர தண்ணி இங்கேருந்து வருதுங்கிறாங்க. அதுக்கு தான் வந்து மகிமை. நம்ம கிரிவலம் போகும்போது என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இப்போ யாரும் என்ன பண்ணுறாங்க, நான் இப்போயே பார்க்குறேன் சில பேர் பஸ்ஸில் வராங்க, அவங்களுடைய அவசர நேரம், அவங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் அதை முழுமையாக அவங்களால பண்ண முடியல. பஸ்ஸில் வராங்க, வந்துட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. சார் ஆக்சுவலி கிரிவலம் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து ஆரம்பித்து திருப்பி ராஜகோபுரத்துலேயும் வந்து முடிச்சுட்டு தான் நீங்கள் கிளம்பணும். ஆமாம், அதுதான் முறை. ஆனால் நம்ம ஆளுங்க அப்படி பண்ணுறதில்ல. எங்கே ஆரம்பித்தாங்களோ முடிகிற ஸ்டேஜ் வர மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்கோ நியர்பை அங்கே கிளம்பி அப்படி போயிட்டே வந்துடுவாங்க. என்ன அப்படின்னா இது முழுமையாக என்றைக்கு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அதற்கான பலனை வந்து தருவாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா சூரியன் உச்சியில். இன்னும் கொஞ்சம் மேலே போனோம். அண்ணாமலையார். இப்போ நம்ம இந்த மட்டம் இருக்குது இல்லைங்களா, இந்த மட்டம் அதுக்கு வருங்க, அதற்கு பதிலாக அந்த மரம் வருங்க. ஆமாம், அதுக்கு மேலே ஒரு ஃப்ளோ ஒரு ஏரியாவே இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஸ்லோப்பாக மேலே ஏறல, ஒரு சர்க்கிளாக ஏறல, அதாவது கட்டுக்கட்டாக ஏறும். ஆமாம், அப்படி தான் ஏறும். ஏன்னா தண்ணி தேங்கி தான் நிற்கும். இதை விட பெரிய குளம் மேலே இருக்குது. ஓ, இது பாருங்க இப்போ கட்டியிருக்காங்க. தண்ணி நின்று வெளியில் வரணும், பொறுமையாக வரணுங்கிறதுக்காக இதை வந்து கட்டியிருக்காங்க. சேமித்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கெல்லாம் தண்ணி நிற்கும். இப்போ கண்டிப்பாக நீங்கள் மழை டைமில் வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். ஓ, இப்போ கண்டிப்பாக வந்துடும்ண்ணே. வாடி போகிறோமா? போக எங்கே அதான் அதுவான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். நாங்களாம் சின்ன வயசில் மலை இப்படியே ஏறிடுவோம் சார். இப்படியே ஏறிடுவோம், இப்படியே இறங்கிடுவோம். இப்போ நீங்கள் முன்ன திருவண்ணாமலையை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது?
கொஞ்சம் கஷ்டம்தான் சார். கஷ்டமா? ஆமாம். எப்படி சொல்கிறீங்க? என்ன மக்களுடைய வரவு, ரெண்டாவது அந்த அசுத்தம் பண்ணுறது. அசுத்தம் வர்றது பிரச்சனை இல்லை, யாரும் வர வேணாலாம் சொல்ல மாட்டாங்க. வந்தீங்கன்னா உங்கள் இடம் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி நம்ம இடம் நம்ம கோவில் அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா, ஏன்னா புனிதமான இடங்கிறத வெளியிலேருந்து உணர்றாங்க. ஆமாம். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உணர்வு கொஞ்சம் கம்மியாகிடுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நம்ம இந்த வீடியோ போடணும்னு வச்சுங்களேன், இதை பேஸ் பண்ணி ஒரு 10 பேர் எப்படியே மேலே வருவாங்க, வராமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது மூலயமா தெரிஞ்சு சுத்தமாக வச்சுக்கிட்டா அந்த அந்த இடம் வந்து அழகாக பெருகுனா சரி. ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா பள்ளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பள்ளங்கிறத விட சில விஷயங்கள்லாம் இருக்கும், பார்த்து வரணும். நாகதை சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், அது குளிர்ச்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா படுத்துருக்கோம். பார்த்துனா உங்களுக்கு தெரியுதா ஓடை? தெரியுது. அங்கங்கே நீர்த்தேக்கங்களை பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்து வாங்க. வா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகிற பகுதி. ஓ, இதெல்லாம் தண்ணி வர பகுதி, நீர் ஓடை. இன்னமும் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. கை தெரியுது இல்லை உங்களுக்கு? என்ன பார்த்துட்டா அந்த கை தொட்டா மாதிரி இருக்குல்ல. எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா விநாயகர், முருகர், நடுவில் வந்து சிவன் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அந்த நீங்கள் சாமி அண்ணாமலை வெளியே வருவார் பாருங்க, அந்த ஒரு ஷேப் இருக்கும் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அம்பாலும் அந்த அண்ணாமலை சேர்ந்த வடிவம், அந்த ஷேப் இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் சார் அது. ஆமாம், நம்ம அது மேலே நிற்கிற மாதிரி கூட ஒரே பார்க்க நந்தி மாதிரி தான் இருக்குது. அது பாருங்க முன்னாடி இருக்கிறது. இதை என்ன சொல்லுவாங்கன்னா டிவி பாருன்னு சொல்லுவாங்க. டிவி நம்ம டிவி மேலே டிவி வச்சு பார்த்தா எப்படி இருக்குமா அந்த பொசிஷனில் வச்சுருப்பாங்க. இருந்து பார்க்க நந்தியோட கால் தெரியும். நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து வெறும் பாறையாக தெரியும். இந்த விதைப்பந்து மூலயமா இப்போ எல்லாம் மரமாக தெரியுது. நான் உள்ளே போகிறதையும் யோசிக்கணும், காட்டு உள்ள இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏறதுக்கு. கண்டிப்பாக வழி தெரியாது. இப்போ பாருங்க, நான் இங்கே வந்து பழகின இடம் தான், பழகினால தான் இங்கே ஒரு குகை இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சூப்பரான இருக்கும் சார். அதை ரொம்ப இது கூட ரொம்ப தூரம் தான், ஒன்று இதுக்கு முன்னாடியே இருக்கலாம். ஆனால் எந்த இடம் அப்படின்னு தெரில. ஏன்னா நல்லா இது இப்போ ஒரு மழை காலம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சுங்களா, வெயில் காலம் போய் இங்கே நல்லா இதெல்லாம் புல்லுலாம். இதுதான் சார் லெமன் கிளாஸ்ன்னு சொல்கிறது. அந்த என்ன சொல்கிறது, தவட்டா வக்கீல் கூரை வீட்டு போடுவாங்கள்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான். இந்த காலத்தில் இதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. உணவு தேடி கீழே இறங்கும், கீழே தங்கிடும், திருப்பி ரிட்டர்ன் மேலே வருவாங்க அவங்க இடத்த பார்க்குறதுக்காக. வந்துட்டாங்க அப்படின்னா, ஆனால் ஒன்று, இந்த குரங்கு வரும். எந்த குரங்கு? மூஞ்சி வெள்ளையாக இருக்கிற குரங்கு அது நார்மலாக வந்துடும். ஆனால் அந்த கரு குரங்கு அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கவே இறங்காது. அது சாப்பிட்றதெல்லாம் வெறும் தலையாக தான் இருக்கும். எந்த தலையை பார்த்தாலும் உரி வாயில் போட்டுரும். ஆமாம், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த மலையில் ஒரு பனைமரம் வந்துருக்குங்கிறத இந்த ஏரியாவில். நாங்களே இப்போ தான் பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் பனைமரம் வந்து மலை மேலே. ஏன்னா இது ஆழமாக வேறு உடையக்கூடிய ஒரு. ஆமாம் சார், நீர் பாங்கான இடத்துல மட்டும் தான் சார் அது வரும், இல்லை வராது சார். பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீர் வளம் உள்ள வரைக்கும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் பனைமரம் அந்த இடத்துல வந்து வளரும், இல்லை வளராது. வந்து எரியும் அப்படின்ட்டு, அதாவது விளக்கேற்றலாம் அப்படின்னு. அது பேர் வந்து பேய் மிரட்டி. அது பேர் பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க. பேய் மிரட்டி. அந்த பேய் மிரட்டியை எல்லையை உருட்டி நீங்கள் யார் பற்ற வச்சாலும் எரியும். ஆமாம், எண்ணெயிலையோ அல்லது மற்ற ஆயில் பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அது மகாலட்சுமி அதை பயன்படுத்தினா சுபிஷம் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையாக போயான்னு தெரியாது. இது கூட வாசனையாக இருக்குது, எரிஞ்ச கட்டை. ஒரு வழியாக அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வர்றதுனால இருங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிப்போம். தெரியல. ஆமாம், இதுதான் இதே தான் இல்லை, அது உள்ளே போகணும். என்ன ட்ரை பண்ணி பார்ப்போமா? அங்கே வழி தட தெரியுதா பாருங்கள், கீழே பார்த்து கால வைங்க. உள்ள ஒன்று
உள்ளே ஒரு போகுது. நீங்கள் சொல்ல மாதிரி ஒரு ஆளுமே போக முடியாது போலையே. இல்லை போகலாம். இப்போ வந்து மறைஞ்சிருக்கலாம். நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அசால்ட்டாக போவோம். ஓ, அந்த ஆமாம், இது உள்ளதான். பொறுமையாக பாருங்கள், பார்த்து. இல்லைண்ணா, இது கீழே இல்லை. எதுவும் இல்லையா? ஃபுல்லாக கல் தான் இருக்குது. என்னையா அது ஆகிடும். நம்ம காலில் எப்படி பொத்துனா வலி இருக்குமோ அதே மாதிரி யானையோட காலில் பொத்துனா பயங்கரமாக வலி இருக்கும். இப்போ நெருஞ்சி முள் சொல்லுவாங்க இல்லைங்களா, நெருஞ்சி முள் நமக்கு குத்தும் சின்னதாக இருக்கும், கோவில்களில் போகும்போது சுற்றி இருக்கும். அது போல் இது வந்து யானை நெருஞ்சின்னு சொல்கிறாங்க. யானைக்கே வந்து பார்த்திங்கன்னா யானையோட காலிலேயே புத்துருமா. இதான் இந்த செடி பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துருக்கும். அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த பக்கம் ஓகே. இது வந்து இது மருத்துவத்தில் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், கிட்னி. கல்லீரல் உஷ்ணத்தை அதிகமாக இருந்துச்சுன்னா அது உஷ்ணத்தை குறைக்கும். ரெண்டாவது கல்லீரலில் நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நெஃப்ரான்ஸில் கால்சியம் படியாமல் பார்த்துக்கும். இது ஆமாம். சப்போஸ் கல் படி எப்படி பயன்படுத்தணும்? இது வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து செடியாக வேரோடு எடுத்து சுத்தமான தண்ணியில் அலசிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த செடியை மொத்தமாக அதை உள்ளே வச்சிடணும். ஒரு 1 மணி நேரம் கழிச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து ஜெல்லாக மாறிடும். ஆமாம். அந்த ஜெல்லை வந்து நம்ம எம்டி நம்ம வெறும் வயிற்றுல நம்ம என்ன நினச்சோம்னா காலையில் எழுந்தோடனே வெறும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சா வயிறு வெறும் தான் இருக்கும். நீங்கள் அது எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். 2 மணி நேரம் இருக்கணும். சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு அதை சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகம் தொற்றோ சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகும். ஆமாம். வராது. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் இல்லை. இது வந்து மலை பிரதேசங்களில் தான் முளையும். அருமையான கருத்து. அண்ணன் சொன்ன அந்த குகையை தேடி போனோம். எந்த அளவுக்கு இந்த மட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புதர்கள் வந்து மண்டி இருக்கிறதுனால, புற்கள் வந்து மண்டி இருக்கிறதுனால இப்போ வந்து பார்க்க முடியல. கண்டிப்பாக இதே முயற்சியில் இன்னொரு நாள் வந்து பார்ப்போங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ராஜேஷ் அண்ணா ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது இந்த இடத்துக்கு போனால் இந்த மனிதனை கரெக்டான ஒரு மனிதர்களை தேர்ந்தெடுத்து சந்திக்க முடியாது நம்மளால். நம்ம வந்து அப்படியே போகிறோம். இங்கே யாருக்கும் நான் கால் பண்ணிட்டோ இல்லை இந்நேரம் பார்க்க போகிறோன்ட்டெல்லாம் வரல. நான் பாட்டுக்கு சுற்றினேன். எல்லோரும் ஒரு கிரிவலம் போகிறாங்க. நான் எத்தனை வாட்டி சுற்றுனேன்னு எனக்கே தெரியாது. நான் கிரிவலமாக சுற்றலை. ஆனால் நான் பாட்டுக்கு நடந்து நான் வந்த இடத்துக்கே 3 முறை வந்தப்போ தான் தெரிஞ்சுது நான் 3 முறை வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் கிரிவலம்னு போல் நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குமா திருவண்ணாமலையில், இவ்வளோ ஆன்மீக பூமியில் இந்த இடத்துல இது கிடைக்குமா நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு மன நிம்மதி இங்கே மேலே ஏறி வந்ததும் நமக்கு ஒரு கிடச்சிது. அது காரணம் நான் இல்லைங்க, நீங்கள் வேறு சும்மா சொல்கிறேன். இல்லை, ஒரு இடத்துல பேட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஐயா மோகன் ஐயா அவர். ஆமாம், அது யாரும் தெரியாது. ஆக்சுவலி நாங்கள் சோடா குடிக்க தான் வந்தோம். சோடா குடிக்க வந்தப்போ மோகன் ஐயா பாட்டு பாடியிருப்பார் பாருங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு பாடியிருப்பார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணன் சொன்னார், உங்கள் காணொலி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு இடம் இருக்குன்னா அதுதான் நம்மளை ஒரு இடம் முழுமையடைய வைக்கும் இல்லைங்களா, அந்த இடம் தான் இதுன்னு நான் வந்து உணர்றேன். அப்படி சொன்னதும் ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நினச்சதை விட பிரம்மாண்டம். கண்டிப்பாக அந்த நந்தி வழியாக நீர் ஊற்று திரும்பவும் நீர் வர்றதுக்கான வழியை நம்ம வந்து ஒரு அனுமதியோடு பண்ணித்தரோன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இவங்கெல்லாம் அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேலைகளில் தொடங்கணும் அப்படின்னா உண்மையாகவே அந்த பழமையான முறையில் மேலே அண்ணாமலையார்கிட்டருந்து வருகிற அந்த புனித நீரானது நந்தி வாய் வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வரும். இப்போது நீங்கள் நம்ம தண்ணி நீங்கள் குடிச்சிலாம் எனக்கு தெரியாது. இந்த குடிச்ச உடனே எனக்கு நிஜமாக தாக்கமே அடங்கிடுச்சு. இல்லை, எனக்கு தான் அடங்கிடுச்சு. அப்போ குடிச்ச தண்ணி சார் ஆக்சுவலி நான் என்னுடைய என்னென்னா மேலே ஏறி வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் இவ்வளோ தூரம் மேலே ஏறி போனேன். நான் தான் சொன்னேன் வரும்போது சொன்னேன், எங்கள் கூட அவரும் எனர்ஜி லெவல் வந்து வேறு லெவல். நம்ம அதுதான் இந்த இடம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அது நல்ல ஆத்மாக்கள் நல்ல ஒரு அந்த கடவுளோட ஒன்றி இருக்கிறவங்கள தான் அந்த விஷயம் ஃபீல் பண்ண முடியுமே தவிர எல்லாருக்குமே அது வந்துடுமோன்னா தெரியாது. ஆனால் அது எப்படி சொல்கிறது, மிக்க நன்றி. நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னையே நான் அந்த அளவுக்கு நான் கூப்பிட்டு போய் இவ்வளோ மேலே ஏறி வந்து கண்டிப்பாக இனிமேல் நம்ம எப்போ திருவண்ணாமலை வந்தாலும் நம்ம கால் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வுக்காக வந்து இந்த ஒரு முறை மட்டும்தான் இங்கே வந்து காணொலி வரும். அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் காணொலியானது வராது. ஏன்னா திருவண்ணாமலையில் இதை விட இன்னும் பல அதிசயங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அமைதியான முறையில் அழகான முறையில் அதை கையாளணும். இதை நம்ம வீடு மாதிரி நினைக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம குப்பைகளை போட மாட்டோம், சிறுநீர் கழிக்க மாட்டோம், மலம் கழிக்க மாட்டோம் இல்லைங்களா, அதுபோல் நம்ம வீடு உள்ளே எப்படி இருப்போம் அந்த மாதிரி இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலி எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு இரவு முழுக்க நடந்திருக்கும், ஒரு பகல் முழுக்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ மணி 4 ஆகுது. போனதே தெரியல. இங்கே வரப்போ ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மணி இருக்கும், தெரியல பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. மேலே வந்தேன், உட்காந்தேன். ஒரு அழகான ஒரு தருணமாக இருந்தது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. இது போல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் அனுபவங்கள் இருந்தால் அதை வந்து ஒரு நல்ல முறையில் பதிவிடுங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.